ரசிகன் வந்து சிவாக்கு ஒரு எடிட்ட போட்டு ஹீரோ ஸ்டேட்டஸ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இது எனக்கு நான் தெரிஞ்சு போச்சுங்க. நான் என் அதனால மச்சான தாங்க நினைச்சேன் சொன்னேன். ரசிகனை. ஹீரோ மாதிரி இந்த ஆள் போய் பேசுவாரு. ரசிகனை என் மச்சான நினைச்சேன். எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. நான் பாத்துக்கிறேன், நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதை விட சிவாண்ணா, அதை விட நம்ம 2 பேரையும் ரசிகன் வந்து போட்டிருக்காரு பாத்தீங்களா, அஜித் வந்து எங்க அண்ணன் பாருங்க, நம்மள கரெக்டா கனெக்ட் பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி ரசிகா. ஆமா, இது வந்து அண்ணா எடுத்து வச்சு நம்ம எல்லா சோசியல் மீடியாலயும் போடுறோம், வைரல் ஆக்குறோம்னா. ஏங்க இதெல்லாம் அநீதியா நான் கேட்பேங்க. இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப்பிங் எல்லாம் சிவாக்கு பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி எடிட் எல்லாம் ஏங்க போடுறீங்க சிவா பேரை போட்டு? எப்படிப்பா நீ பண்ற பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவரும் வந்து உட்காருவாரு, எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுவாரு. சொல்றேன் ரசிகன் ப்ரோ இருங்களா, அததான் நானும் சொல்ல வரேன். ரசிகன் ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப கடகடன்னு இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து போஸ்ட் எங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. இந்த எங்க அண்ணனும் சந்தோஷப்படுவாப்புல, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸே ஒரு முழுமை அடைஞ்சிரும். அண்ணா கரெக்டா? மக்கள் எல்லாருக்கும் ஓகேவா? இப்ப என்னன்னா, அவருக்கு வந்து நீங்க விஜயகுமார் போஸ்டர் போடணும்னு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கீங்க, அதானே இப்ப வந்துரும். இந்த விஜயகாந்த் ஒரு படத்துல பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு, அந்த போஸ்டர் சின்ன கவுண்டரா? இல்ல எங்க அண்ணன் விஜயகுமார் தான். அந்த சொம்பு ஏமா நீ இவ்வளவு காப்பாத்து வருவான்னு நினைச்சேம்மா பொண்ணி தங்கச்சி. ஆனா இவங்க முதுகுல குத்திட்டு போயிட்டானுங்க, நான் பேச முடியாம இருக்கேன். சுரேஷ் தாத்தா கிட்ட பேசணும், என்ன பேச விடுவீங்களா? பேசுங்க. ஏதாவது குடுத்தீங்களே மியூட் போடாம, அதே பெரிய விஷயம் தான். சாரி தாத்தா. என்ன தெரியுமா தாத்தா ஆச்சு, என்னை வந்து கோஹோஸ்ட்ல உட்கார வச்சாரு இந்த ஹோஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன்னா, தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தேன். அதுல எல்லாரும் இருந்தாங்க, பொன்னியக்கா அபி, இங்க கீழே இருக்கவங்க எல்லாரும் இருந்தாங்க. நான் இவருக்கு லிங்க் அனுப்பிச்சோன்னே, நான் தனியா போட்டிருக்கேன்டா அப்படின்னாரு. சரி நீ ஏன் தனியா போடுற, 2 பேரும் ஒரே இதுல இருப்போம், கடையை 2 பிரிக்க வேணாம், 2 பேரும் ஒரே கடையில வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் தாத்தா. கோஹோஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. தப்புன்னு என்ன பண்ணிட்டாரு ஒரு கட்டத்துல, நீ வந்து பக்கா இருக்கு வெளில போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு நான் வெளில அனுப்பிச்சிட்டு, நான் வெளில போயிட்டு உள்ள வர கேப்ல இவர் என்ன பண்ணிட்டாரு, சிவா ப்ரோக்கு சிவானனுக்கு வந்து கோஸ் கொடுத்துட்டாரு. நானும் இத்தனை வாட்டி நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன், டிஎம்ல கதறேன், எனக்கு அந்த பதவி முக்கியங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கோஸ் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். எனக்கு கொடுக்கவே இல்லை தாத்தா. இவங்க என்ன பண்றாங்க, கொடுக்காம விட்டுட்டு நான் பேசக்குள்ளதான் என்னை மியூட் போட்டு என்னை வந்து ஒரு மாதிரி என்னோட கருத்தையே வைக்க விடாம ஆக்குறாங்க இந்த ஸ்பேஸ்ல. அது என்னன்னு எனக்கு நீங்க கேட்டு சொல்லுங்க தாத்தா. இப்ப நீங்க சொன்னதே அவங்களுக்கு கேட்டிருக்கேன், நான் வேற கேட்டு சொல்லட்டுமா? நீங்க கூட்டணி ஒழுங்கா போட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க கூட்டணி கொஞ்ச நேரம் தூங்கின உடனே அடுத்தவன் வந்து தின்ன காலியா இருந்து அண்ணன் இல்லைன்னு உட்காந்துட்டான், அண்ணன் வந்துட்டான்ற கதை. ஓகே தாத்தா, எனக்கு இப்ப புரியுது தாத்தா. ஆனா என்னன்னா, நாங்களும் ஒரே ஃபேமிலின்னு சொல்றதா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா. மதியானம் என்ன பண்ணா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் நைட்டே பேசுறேன், நைட்டு மட்டும் ஆசன் ப்ரோ, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் நைட்டு மட்டும் நல்லா பேச முடியும், கோச்சிக்காத அப்படி இப்படின்னு நான் சொன்னாச்சு. ஜெனியூனா இந்த மாதிரி என் எக்ஸ் கூட என்கிட்ட பேசினது இல்ல, நீ தான் பேசுற, சரி ஓகே நீ நைட்டு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னேன் தாத்தா. அப்படி எல்லாம் பேசி இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு. கரண்ட் பேசுதுப்பா உடுப்பா. சரி தாத்தா, எனக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு தாத்தா. எப்படி விஜய் வந்து சிவா முதுகுல குத்தினாரோ, நானாசன் வந்து எங்க ரசிகன் முதுகுல குத்திட்டார் தாத்தா. அதையும் கேட்டு சொல்லுங்க தாத்தா. ஐயா கண்டாக்டரா கூட்டு போவாங்க, நெஞ்சு எது முதுகு எதுன்னு தெரியல, அதனாலதான் தப்பா எடுக்காதீங்க தாத்தா. மூக்கு எங்க இருக்கணும் தெரியல தாத்தா, எனக்குலாம் இப்பெல்லாம் 2-3 நாளா அதான் பிரச்சனையா இருக்கு. எது மூக்கு எங்க இருக்கணும் தெரியல, மூச்சு விடுறதுக்கு. மூக்கா? ஆமா, அந்த மூளையில ஒரு மார்வாடி கடையில அடகு வச்சிருந்தேன், நீங்களே மீட்டுட்டீங்களா? ஆமா ஆமா தாத்தா, ஆமா தாத்தா. முன்னாடி தாத்தா இப்பெல்லாம் ஆளாளுக்கு முதுகு வலிக்குதுன்னு இருக்காங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. அது வாய்வு பிடிப்புடா, 4 மாத்திரை வாங்கி போடுறா சரியா போகணும்னா கேட்க மாட்டாங்க. யார் இது வாய்வுன்னு சொன்னது? நான் ஆசன் சொல்ல. ஆசன் ப்ரோ. ஆசன் உங்களுக்கு வாய்வா இருக்கும், அவங்களுக்கு வாய். தாத்தா என்ன போய் வாயின்னு சொல்லிட்டீங்க தாத்தா. நான் இது வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லா ஒரு 5 வாட்டி பேசிருப்பேனா? யாவது வாயும் கட்டிருப்பீங்க, முதுகுலயே மொத்தி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். வாயும் கட்டினா நான் உங்களதான் முடிச்சு போச்சு தாத்தா. நீங்க சொன்னதுதான் தாத்தா, வாங்கி கட்டிட்டாங்க முதுகுல குத்திட்டாங்க. நானும் சொல்றேன், ஒரு நிமிஷம். எங்க வாங்கி கட்டி இருந்த
வாயம் கட்டிடுனா நாராசன் எங்க தாத்தாவை கூப்பிட்டு இருப்பேன் நான் பேசுறதுக்கு. தாத்தா வந்து இவரு எனக்கு பஞ்சாயத்து பண்ணி கொடுங்கன்ட்டு. அவருக்கு ஒரு வேலை இருக்குப்பா, உனக்கு பஞ்சாயத்து பண்றதா அவருக்கு வேலையா என்ன? எப்ப ஸ்பேஸ்ல பஞ்சாயத்துக்கு பஞ்சமா? போய் ஒரு ரூம் போடு, 500 பேர் கீழே வருவாங்க போ. தாத்தா பஞ்சாயத்து தலைவரே கோவஸ்ல இருக்காரு பாத்தீங்களா? தாத்தா ஏங்க அப்புறம் பாவம், இன்னொரு மேட்டர் அவர் தாத்தா. தாத்தா அவர் இல்ல என்னைக்கு இல்ல அங்க தா- உக்காந்தாரோ ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துலாம் அவர் மேல வருது பாவம். தாத்தா இங்க பாருங்க, நான் வந்து ஏதாவது நடந்தா எல்லா விஷயத்துக்கும் ப்ரூஃப் போடுறேன் தாத்தா. மேல 2 ப்ரூஃப் இறக்கியிருக்கேன் இவங்க முதுகுல குத்துனதுல. சில பேரு ப்ரூஃபும் போடாம எதுவும் பண்ணாம வெறும் கண்ணை கட்டி காத்துல குருட்டடி அடிக்கிறாங்க தாத்தா. அதெல்லாம் எனக்கு புரிய தம்பி, மாட்டேங்குது தாத்தா. நீங்க முதல்ல பேசிக்க புரிஞ்சுக்கணும். உண்மைக்கு தான் ப்ரூஃப் வேணும், பொய்க்கு ப்ரூஃப் தேவையில்லை, கொடுக்கவும் முடியாது. அவ்வளவுதான் அதை தாத்தா. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறாதா? கரெக்ட். ஆனா புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க தாத்தா. அதுதான் தாத்தா சிரிப்பா இருக்கு. ஐயா, ஏங்க ஏங்க உலகத்துல ஏங்க நீங்க வேற 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 மாதிரி போயிட்டு இருக்கு. புரிதல் எல்லாம் வந்து நம்மளுக்கே புரியாது. அவங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையான்னு. அப்புறம் என்னய்யா விட்டுறியா? சரி சரி நானாசன், ஏன் பதறீங்க, ஏன் கத்துறீங்க? பொறுமையா பேசுங்க. அப்பா நான் இங்க வேற எனக்கு பதறணும் கத்தணும்லாம் அவசியமே இல்லப்பா. நான் எதுக்குப்பா பதறேன் இருங்க இருங்க கத்துறேன்? இருங்க 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 ஆசன் இருங்க ப்ரோ, சாம் நான் உங்களை மாதிரி நான் பேசட்டுமா? ஹாசன் ஃபர்ஸ்ட் பொறுமையா பேசுங்க, ஒன்னும் டென்ஷன் இல்ல, பொறுமையா பேசுங்க. நான் வந்து இல்ல நான் வந்து ப்ரூஃப் தேட போறேன். ஹாசன்ல நீங்க அவங்களோட ஃப்ளோல வாங்க, நீங்க ஏன் உடனே கத்துறீங்க? பொறுமையா பேசுங்க. நான் வந்து ப்ரூஃப் தேட போறேன், என்ன பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். நான் பார்த்துட்டு வந்துட்டு பேசுறேன், ஓகேவா? இருங்க ஹாசன் ப்ரோ, நீங்க அப்படி கத்தாதீங்க ப்ரோ, என் காது அப்படியே கொயிங்குந்து ப்ரோ. இப்படி கத்துற வேலை வச்சுக்கிட்டேங்கன்னா இயர்ஃபோன்ஸ் எடுத்து போட்டு போயிடுவோம். ஏப்பா அவர் நார்மலா தானே பேசினாரு, அது எப்படி கத்துறேன்றீங்க? நடுவுல கத்துனாரு தாத்தா அவரு. யாருக்கு அதே நடுவுல? கத்தி சொல்றாரு பாத்தீங்களா தாத்தா ஐஸ்மேன்? யார் 2 பேருக்கு நடுவுல? இப்ப வந்து உங்களுக்கும் விஜய்க்கும் நடுவுல இருக்காரு தாத்தா. பார்த்து முதுகுல குத்திட போற தாத்தா. இவங்க சும்மா ஏயா உங்களை குத்தினா அதுக்கு என்ன குத்துவாருன்னு என்னையா உத்தரவாதம்? அதுதான் தாத்தா உத்தரவாதம் இல்ல. இப்ப வந்து முதுகுல தான் குத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அவ்வளவு தூரம் வச்சுக்க மாட்டேயா? நான் எல்லாம் என்ன எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேச மாட்டீங்க? யாரா துப்பாக்கி காமிச்சிருப்பாங்க. பேச விட்டாதானே. பக்குங்க, எனக்கு ஒரு ஹேண்ட் ரைஸும் காட்டல. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? எனக்கும் காட்டல. நானும் இப்ப அததான் பாக்குறேன். எனக்கும் ஒண்ணுமே காட்டலையே. சிவா என்னாச்சு உங்களுக்கு? தாத்தா என்னன்னா இவங்க முதுகுல 2 பேர் குத்தி ரொம்ப நேரம் ஆகுது தாத்தா. பேச முடியாம இருக்கேன் தாத்தா. எவனும் ஹெல்ப்பு கூட வர மாட்டேங்கிறாங்க, பேச சொல்றானுங்க தாத்தா. அதுதான் தாத்தா கஷ்டமா இருக்கு. இல்ல கை தூக்கினதுக்கும் முதுகுல குத்தினதுக்கும் என்ன சம்பந்தம்? காப்பாத்த சொல்றேன் தாத்தா, வேற ஒண்ணும் இல்ல தாத்தா. அவங்க நான் குத்தல, கை மேலதான் இருக்குன்ட்டு காட்டிட்டு இருக்காங்க. எவன் கை இந்த ஆள் சும்மா இல்லாம எல்லாத்தையும் ட்விட்டர் விட்டு ஒரு 2 நாள் போயிட்டு தாத்தா யாரும் முதுகுலாம் குத்துல தாத்தா. என் கோஸ் பதவிக்கு ஓட்டிங் நடத்தணும், அதுல எல்லாரும் தம்ஸ்அப் போட்டாங்க. அது அவருக்கு முதுகுல குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க உங்க அண்ணன் சிவா முதுகுலயே குத்திட்டேங்க. அதனால உங்களுக்கு நூடுல்ஸ் கடையில நான் தான் சொல்லிட்டேன், நூடுல்ஸ் கடையே வேணாம், ஃப்ரைட் ரைஸ் கடையே எனக்கு வேணாம், எங்க அக்காக்கே கொடுத்துருங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. இட்லி கடைக்கு வேற சண்டைக்கு வராங்க, அதையும் கேட்டு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க, எங்க அக்காக்கே கொடுத்துருங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஓஸ்ட் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா செல்வராகவன், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. சௌந்தர்யமா சொல்லணும், நீ பண்ணல ஒண்ணு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த மாதிரி நான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. விஜய் என்ன குவைட்டா இருக்காரு எல்லா வேலையும் பார்த்துட்டு? இல்ல அவர் எந்த வேலையும் பார்க்கல தாத்தா, நியாயத்துக்கு நின்னாரு தாத்தா. அந்த ஆளா கூட அந்த ஆளு ஒரு நாள் வரமாட்டான் தாத்தா, என்னன்னு தெரியல. நைட்ல போறவன் யார்கிட்ட பேச என்ன பேசுறான்னு தெரியல, வரமாட்டாப்ல. ஆசன் ப்ரோ நீங்க பேசாதீங்க ப்ரோ. ஆசன் இப்படிலாம் நைட்ல போறவன் அப்படி போறவன் எல்லாம் பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. சாமுவேல் ப்ரோ சரிங்க, நான் சாரிங்க, நான் அபியூசருங்க சார், நான் அபியூசருங்க. நீங்க இப்ப அபியூஸை நார்மலைஸ் பண்ணாதீங்க ஹாசன். நான் அபியூசர். ஒரு விஷயங்கள வந்து தெளிவா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. நீங்க கத்துறதே எனக்கு காதெல்லாம் இல்ல தம்பி விஜய். அப்புறம் என்னன்னா சாமுவேல்,
இப்ப என்னன்னா ஹாசன் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வாடா போடான்னு கூப்பிட்டே பழகிட்டாரு. அதனால இப்ப அது மாத்த முடியல. அதுக்காக அவர் ஒரு இப்ப அபியூசர் நீங்க அளவுக்கு என்ன பேன் சொல்றீங்க? அது பண்ணாதீங்க. அவரோட இயல்புன்றீங்களா? எனக்கு புரியல. இல்ல நான் எல்லாத்தையும் மியூட் எவ்ரிவன் போட்டிருக்கேன். நீ மட்டும் எப்படிடா தம்பிங்கிறதுனால அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கியாடா நீ? எப்படிடா நீ பேசுற? இல்லையே, நானும் அப்படித்தானே இல்ல பேசிட்டு இருக்கேன். தங்கச்சி நீ எல்லாருமே கோவத்துல மியூட் இருக்கம்மா. பண்ணி அவன் எப்படிமா ஸ்பீக்கர்ல இருந்துட்டு அன்மியூட் பண்ணி பேசுறான் மியூட் எவ்ரிவன்ல இருக்கும்போது? இதுதான் நானும் சொல்ல வரேன். டோனி ஸ்டார்க் நானு. இல்ல அதுதான் ஹாசன் வந்து ஹாசன் எல்லாரையுமே சின்ன வயசுல இருந்தே வாடா போடான்னு கூப்பிட்டு பழகிட்டாரு. அவரு அந்த பழக்கத்தை மாத்திக்க முயற்சி பண்றாரு. ஒரு ஃப்ளோல வந்து வாடா போடான்னு கூப்பிட்டாரு. இப்ப அது வந்து ஒரு தவறுன்னா அவரை இப்படி பிராண்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அவர் மாறதான் ட்ரை பண்றாரு. புரிஞ்சுதா? அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு சிவா. கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்துருக்கு, டெக்னாலஜியை வளர்த்துருக்கு, எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. நீங்க இன்னமும் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வளராம இருந்தீங்கன்னா அது உங்க தப்பு. நீங்க தான் மாத்திக்கணும் நானாசன். இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? ஓகேங்க. சிவானா, இன்னொன்னு நான் தம்பியா ஒண்ணு சொல்லணும். சொம்பு ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்கேன் 550 ரூபாய்க்கு. அது இன்னும் வந்து அது வந்து சேர ஒரு 20 நிமிஷம். சொம்பு ஸ்விக்கில அபி காசு செலவு பண்ணாத. இங்கேயே நிறைய சொம்புகள் இருக்கு. எங்கேயாவது கை விட்டு ஆட்டு எக்ஸாப்ல கையில கிடைச்சிரும். அத நாம எடுத்துக்கலாம். ஸ்விக்கில வெறும் சொம்பா வருதா இல்ல பாயசத்தோட வருதா? இல்ல பாயசம் எல்லாம் தனியா நம்ம பண்ண சொல்லிட்டோம் ப்ரோ. குக்க வச்சு சொம்பு துண்டு மட்டும்தான் ஆர்டர் போட்டிருக்கேன். மொத்தமா 788 ரூபா வந்துச்சு. இப்ப என்னன்னா எனக்கு ஆசனம் மேல இந்த கோவத்தை டைல்யூட் பண்றீங்க. இப்ப நானே அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது சாமுவேல் ப்ரோ பேசின அப்புறம். எனக்கு என்னன்னா எனக்காக ஒரு இடத்துல கூடயும் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. கோஸ்ட் பதவி இல்ல எனக்கு வந்து அபிஷேக் வந்து என் மேல கோவத்துல இருக்கிறது, நான் தான் அபிஷேக் மேல பயங்கர கோவத்துல இருக்கேங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். சரியா? போய் பதிவுலாம் பண்ணக்கூடாது ஆசன். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். தாத்தா எனக்கு நடந்த அநீதி நீங்களும் கேட்கல, அவரும் கேட்கல தாத்தா. ஃபர்ஸ்ட் அவரு வந்தாரு, அவரு கேட்கல. இரு அபி ஆசன் 2 பேருக்குமே தான் கேக்குறேன். இது ரெக்கார்டட் ஸ்பேஸே கிடையாது. இன்னத்த தம்பிங்களா பதிவு பண்ண போறீங்க நீங்க? இல்ல இந்த பையனை முதுகுல குத்திட்டாங்க. ஏங்க இந்த பையனை முதுகுல குத்தி இருக்காங்க. ஏங்க இதே வேலையா சுத்திட்டு இருக்கானுங்க. என் தம்பி சிவான நான் பதிவு பண்ணி இது ரெக்கார்ட் இருந்தா இல்லன்னா என் மச்சான் ரசிகன் ரெக்கார்ட் பண்ணி. சிவா ப்ரோ அபி வந்து எனக்கு டிஎம் பண்ணி இப்போ வந்து பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ண பாக்குறான் சிவா ப்ரோ. குரூப் போட்டு டிஎம் கூப்பிட்ட பாக்குறான். டேய் திட்டம் போட்டு செயல்படுத்தி 2 பேரும் குரூப்பிசம் வேற பண்றீங்களா? ஓ அத பிளான் வேற போட்டுருக்கீங்களா? பிரைப் பண்ண பாக்குறான் ப்ரோ. நீங்க பிரைப் கீப் எல்லாம் சொல்றீங்களே, நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். அதுக்கு மட்டும் ஓஸ்டிக் பதில் இருந்தா ஓகே. நீங்க தனியா அந்த வந்து கேஸ் மேட்டர் பேசினது, தலையை கை வச்சா சூடாகுன்ற விஷயத்த பேசினது மதியானம். அப்ப சிவா அண்ணன் இல்லவே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அதே கதையை வந்து சிவா அண்ணன் இப்ப எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அப்போ நீங்க 2 பேரும் பேசி வச்சு நீங்க தான் பண்றீங்க, நான் பண்ணல. அபிஷேக் எனக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எவனுக்கு தலை சூடா இருக்கோ அவன் தான் எல்லா வேலையும் பாத்துக்குங்க. ஐஸ்மேன் தொட்டு பாருங்க, ரொம்ப கொதிக்கும். இல்ல யாரு எமோஜி போட்டுறாதீங்க. நான் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். யார் எமோஜி போடுறாங்களோ அவங்க தான் கல்பிரிட். யாராவது போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்படி கேட்கலாமா, இப்படி தேடலாமா ஐயா? இல்ல இப்ப நம்ம இது கூட எமோஜி போட முடியாது. நீங்க தான் போடுறீங்க. எமோஜி போடுறாங்க. ஏங்க குத்து வாங்கினதே நாங்க, எப்படிங்க நான் எமோஜி போட்டு நானே குத்திக்கிட்டேங்கிறீங்களா? அப்ப ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க, அப்பப்ப குத்து வாங்கிட்டு நான் குத்து வாங்கலன்னு வெளில காட்டிப்பீங்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யோ ஆனா நீ குத்து வாங்கிட்டு நல்லா பேசுறயா, எப்படியா? ஏங்க இங்க பாருங்க, பல பேர் என் முதுகுல குத்திட்டு கடந்து போயிட்டாங்க. அதனால எனக்கு பவர் இருக்குது, சூப்பர் பவர் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ்ல கூட இந்த ஐஸ்மேன் தான் எனக்கு கோஹோஸ்ட் கொடுத்தாரு நீங்க நினைப்பீங்க. நானே எடுத்துக்கிட்டேன். நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, எங்க அக்கா உங்க தங்கச்சிக்கு கொடுத்தீங்க. அதையும் நான் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலயும். உங்களுக்கு சாதகமா யார் உட்காருவாங்க, உங்களுக்கு சாதகமா என்ன பண்ணுவாங்களோ அவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. சரி ஓகே பண்ணுங்க. வீருங்க பொன்னிக்கிட்ட நான் சொன்னா பொன்னி இங்க பாருங்க, இதுக்குதான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லாம இருந்தேன். இப்ப பாருங்க சூப்பர் பவர் அப்படின்னு உங்க இங்கேயே உங்க கண்ணு முன்னாடியே சொன்னாரு பாத்தீங்களா?
இதுதான் நம்மளுக்கு கடுப்பாகுது. இல்ல விஜய், இதனாலதான் இந்த ஆளுகிட்ட எது இல்ல சொன்னாலுமே நான் எங்க அப்படியே அண்ணனுடைய போயிட்டு உல்டாவா அடிக்கிறது. எங்க இல்ல விஜய், நானும் எங்க அண்ணனும் வந்து 3 வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம். எனக்கு தெரியும் எங்க அண்ணனை பத்தி. சூப்பர் பவர் பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாதுங்க. எங்க அண்ணனுக்கு நானே ஹே சூப்பர் ஸ்டார்டான்னு எங்க எடிட் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன். இல்ல எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன். ஹே சூப்பர் ஸ்டார்டான்லாம் எடிட் போடுவேங்க நானு. எங்களெல்லாம் வந்து யாரும் கேட்டுட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் இல்ல எங்க இந்த அண்ணனுக்கு நாங்க தான் செய்வோம். இருங்க, நான் ஒரு ஹார்ட் எமோஜி மட்டும் போட்டுக்கிறேன். கட்டி பிடிக்கிற எமோஜி இங்க இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த ஹார்ட் எமோஜி மட்டும் இங்க போட்டுக்கிட்டேன். இல்ல இந்த விஷயங்கள் வந்து என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துது. இப்ப நீங்க இந்த எமோஜி போட்டோன்னா இல்ல இந்த எடிட் போடுறேன்னு சொன்னோன்னே அண்ணா என்கிட்ட சொன்ன இலான் மஸ்க் கிட்ட இந்த எடிட் போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு புத்துணர்வு வந்துருச்சு. என் முதுகுல இருந்த காயங்கள்லாம் தானாவே ஆறி போச்சு. அதனால பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து உத்வேகத்தோட தான் இருக்கேன். இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருந்து பேசுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், ஃபுல்லா தெரியும். சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். சரி, ரொம்ப நேரமா முதுகுல குத்துனான்றீங்களே, எதை வச்சு குத்துனாங்க? வாழைப்பழத்தை வச்சா? நான் இல்ல, குத்துனவனுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஒரு மீமி வருமே வாழைப்பழத்தை. அதேதான். யார் கேட்டது? சாமுவேல் ப்ரோ தானே? ப்ரோ என்ன ஆச்சுன்னா, நான் 8th படிக்குள்ள எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மேக்ஸ் ஏதோ சொல்லி கொடுக்கல, கவனிக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, நல்லா ஷார்ட்ஸ் போட்டு தொடைய நல்லா இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தப்போ பென்சில் தொடையிலே குத்திட்டாங்க. நல்லா ஷார்ப்பான பென்சில். எனக்கு தெரிஞ்சு இவரு பென்சிலால் தான் குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய், பென்சிலால குத்திட்டீங்களாடா? இருங்கடா டேய், என்ன ஷார்ப்னர் எடுத்துட்டு வந்து ஷார்ப் பண்ணிட்டு வந்து குத்துறேன்டா 2 பேரையும் கிளைமேக்ஸ்ல. இருங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. யோ அசிங்கமா இல்ல? பென்சிலால் தான் குத்திருப்பாங்க. பென்சிலால் தான் குத்திருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. கேணிக்குள்ளார இருக்கடா தம்பி, வெளில வாடா. இல்ல அபிஷேக் தொடையில தானே குத்துறாங்க, வாயில குத்துல இல்ல. ஆனா இவருக்கு முதுகுல குத்திட்டாங்க பென்சில். இல்ல குரல் அப்பப்போ உள்ள போயிடுது. இல்ல மறுபடி கேணிக்குள்ளார. கிணத்துல இருந்து வெளியே வாயா, கிணத்துல இருந்து கத்துற. இப்ப கேக்குதா? தொடையில குத்தி எனக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏன்னா நல்லா ஒரு ஸ்லஷ் இருக்கும், அங்க எல்லாமே இருக்கும். இவர் முதுகுல குத்துறாங்க, வெறும் எலும்பு தான் இருக்கும். அது எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. யோ டாக்டர் கிட்டே நீ இந்த டவுட் கேக்குறியா? அவர் என்ன இப்போ என்ன எக்ஸ்ரே எடுத்து காட்டணுமா உனக்கு? ப்ரூஃப் காட்டணுமா? விஜய் ப்ரோ இப்பதான் ஃபேமிலியோட இப்பதான் ஃபேமிலியோட எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இது எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த மேட்டர்லாம் முடிஞ்சிச்சுங்க. இது வந்து நீங்க இப்ப உள்ளுக்குள்ள போறீங்க, தேவையில்லாம வந்து தேவையில்லாத பதிவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு விருப்பம் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒரு நண்பர், நீங்க அவர் நண்பர்ன்றது இங்க பதிவு ஆயிடுச்சு. இப்போ மக்களே இதை கேட்டுக்கோங்க. இஸ்லாம்ல எத்தனை பேர் கேளுங்க, இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த நொடியில. எங்க சிவா அபி, சரி சொல்லுங்க பொன்னி, நான் பேசுறேன். அபி எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்டியே, ரஞ்சித் கிட்ட ஒரு நியாயமும் கேட்கவே இல்ல. அவர் எனக்கு நியாயத்தை சொல்ல மாட்டாரு. அவர் என்னைக்கு எனக்கு அநியாயத்தை மட்டும்தான் பண்ணுவாரு. அதனாலதான் கேட்கல. இல்ல நீ இத்தனை பேர்ட்ட நியாயம் கேட்ட, உனக்கு கிடைக்கல. ஒருவேளை ரஞ்சித் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ரஞ்சித் அன்மியூட் பண்ணிட்டு அபியோட நீயும் கேளு. அன்னைக்கு காலையில 2 days ஆகுது. அன்னைக்கு காலையில 6 மணிக்குன்னு எல்லார்கிட்டயும் வர்றவங்கள்ட்ட பூரா ஆரம்பிக்கிறான். இப்ப நீ கேள, உன்கிட்ட ஆரம்பிப்பான் பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்புறம் நீ சொல்லு நடக்கிறது. ட்ரிபிள் ஆர் சொல்லுங்க. அவரு திருப்பி ட்ரிபிள் ஆர் போட்டு வந்ததுக்கே ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த கதையை சொல்லுங்க. சோல் ஆட்டுன்னு போட்டு வச்சிருந்தாரு, தனிமை இதயம்னு. அதை ஃபுல்லா மாத்தி விட்டு சரி சொல்லுங்க ஐயா. என்னிடம் வராதீர்கள் தோழர்களை, எழுத்தாணை வைத்திருக்கேன், கழுத்திலே குத்தி விடுவேன். ஏங்க இவரும் அந்த குத்துனால ஒரு ஆள் நினைக்கிறேன், பென்சில்ல வச்சு குத்துனாங்கிறாரு. இவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, இவரையும் புடிச்சுக்கோங்க. எழுத்தாணி பென்சில் தான், எழுத்தாணி பேனா இல்லனா பென்சில், இது ரெண்டையும் ஏதோ குத்திருக்காரு. எழுதுகோல் புடிச்சுக்கோங்க. அப்ப ஆக மொத்தம் இங்க குத்துவாங்க. எழுதுகோல் அக்கா இருங்கக்கா, எழுதுகோல் சிவானா. அக்கா இருங்கக்கா, டீச்சர் அக்கா, இவங்க மொத்தமாவே பென்சில்ல தான் குத்து வாங்கியிருக்காங்க, உங்களை உட்பட. வேற எதுலயும் குத்துவாங்க. எல்லாரும் இந்த பென்சில்ல குத்திட்டீங்கன்னா எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க ஸ்கூல்ல?
மவுத்தால கேக்குறாருலடா, இல்ல கேக்குறாருல, பதில் சொல்லுங்கடா தம்பிங்களா. பென்சில்லாம் நானும் முதுகுல சொல்லிட்டேனே. உடைச்சிட்டீங்கன்னா எப்படி இப்போ எக்ஸாம் அது எழுதுவீங்க? கூட ஒரு ஆளை வச்சு இவங்க பதில் சொல்ல அவங்க எழுதுவாங்க. ஏன்னா இவங்க பென்சில் தான் குத்தி உடச்சிக்கிச்சு இல்ல. எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வச்சு இவங்க பதில் சொல்ல வாயாலும் இவங்க சொல்லுவாங்க, வேற ஒருத்தவங்க எழுதுவாங்க எல்லா பதிலையும். எனக்கு ஒரு வாட்டி கிரிக்கெட் விளையாடினாச்சு, கை ஃபிராக்சர் ஆயிடுச்சு ஃபோராம்ல. அப்ப எனக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, நான் சொல்ல அவங்க பதிலே இருந்தாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன்ல சொன்னேன், வேற எதுவும் தப்பான இதுலயோ சொல்ல. அந்த மாதிரி சொல்ல ஒருத்தவங்க ஏதோ இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு ஏதி இருக்காங்க, அவ்வளவுதான் மேட்ரு. நடுவுல யாரோ வாயில குத்துனாங்களான்னு சொல்லிட்டு சாம் கேட்டார்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்மான் தான் குத்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வாயை மூடிட்டே இருக்காரு. யோ இருக்கீங்களா ஐஸ்மான்? அவர்லாம் இன்னைக்கு பேசவே முடியாது. பண்ணது என்ன மாதிரி ஒரு விஷயம். எடிட் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க நானு. எடிட் இல்ல பண்ணி ஒரே நிமிஷம் மாச காட்டுறேன். இருங்க, மியூட் போட்டேன். இல்ல தெரியாம ஐஸ்மேன் பேசுறாரு, யாரையும் மியூட் போடலாம்னு நினைச்சு ஹோஸ்ட்ல இருக்கிறவரு மியூட் போட நினைச்சிட்டேன் நானு. என் தப்பு தான். அவரை உட்கார வச்சு அவர் தலையில நான் ரைஃபிள வச்சு ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ண முடியல. அவர் பேசிட்டாரு அதுக்குள்ளார. பேசுங்க. ஏங்க நான் சொல்லணும் உங்க அண்ணனுக்கு எடிட் போடுறேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க, எடிட் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. என் அண்ணனுக்கு நான் தாங்க செய்வேன். யோ சும்மா இருங்கயா. நான் என்ன சொல்றேன், வேற ஏதாவது டாபிக் இருந்தா இரியா நீ உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இருங்க நீங்க தான் பண்ணுவீங்க. நீங்க உங்க அண்ணனே உங்களை மியூட் போட்டு பண்ணாரு. அத பத்தி ஒரு 2 வார்த்தை ஒரு விஷயத்தை பேசுங்க. வந்து உலகத்துக்கு நிரூபிக்க முயற்சி பண்ணாரு. அவருக்கு வந்து உங்களை மியூட் போட்டு நீங்களும் இல்லங்க. என் அண்ணன் நினைச்சா நானே மியூட் ஆயிடுவேங்க. என் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப மியூட் ஆவறனா இல்லையான்னு பாருங்க. இல்ல இருங்க, ஐஸ்மேன் மியூட். ஏன் மியூட் பண்ணுங்க. மியூட் சிம்பிள் இப்படி எல்லாம் வார்த்தையிலே ஐஸ்மேன் ரிலீஸ். ஐஸ்மேன் மியூட். ஐஸ்மேன் ரிலீஸ். பேசலாம் இப்ப பாத்தீங்களா? ஐயோ மியூட் போட. ஏங்க இருங்க ஒரே நிமிஷம். இவர் வந்து நான் தெரியாம அந்த ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டேன். அப்புறம் இவரே ஒரு கதையை உருவாக்கிட்டாரு, ரயான் பட கதை. தலைவரே இல்ல தம்பி விஜய் தம்பி இங்க பாரு. அண்ணா இருடா ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பேசுறேன். இல்லடா இப்பதானடா அண்ணன், அப்புறம் என்னடா இருடா வாடா போடா. செல்லமா அப்படிதான் கூப்பிடுவோம். இருடா செல்லமா அப்படிதான் கூப்பிடுவோம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆள் படம் பார்த்துட்டு அந்த படத்துல வர கதாபாத்திரமாவே மாறிடுறாங்க. இது டக்குன்னு ஏதாவது வந்து போராளி படம் பார்த்தானா அந்த போராளியா மாறிடுவான். இப்போ வந்து ரயான் படம் பார்த்ததால தனுஷா மாறிட்டான், தங்கச்சி பொன்னியா இருக்காங்க. சோ இதுக்கு லிசனர்ல இருக்கவங்களுக்கும் புரியணும்ட்டு தான். இவர் வந்து யாரு சார்? அபிஷேக் சார். ஐஸ்மான் தான் சொல்லராகவனு கும்மி எடுத்துட்டாங்க. ஐயா விஜய் ஐயா வீட்டுல பெரியவர் இருக்காரு, தாத்தா இருக்காரு. அவரை பேச விடாம நம்ம வாட்டி மியூட்லயே வச்சிருக்கோம். தாத்தா பேசட்டும். வீட்டுல பெரியவரே அவர் தான். எப்பா நான் எதுக்கே பேசணும்? நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, கேக்குறேன். அபிஷேக்கு நியாயத்தை கொடுங்க ஐயா, பாவம். வாங்க தாத்தா. ஐ லவ் யூ தாத்தா. தாத்தா பக்கத்துல எந்த கடையிலயும் இல்ல தாத்தா. கொடுத்துருக்கலாம் தாத்தா. இப்போ என்ன அபிஷேக், உனக்கு நூடுல்ஸ் கடை வேணுமா, இட்லி கடை வேணுமா சொல்லு. பெரிய அண்ணன் சொல்லி நான் வாங்கி தரேன். அக்கா எனக்கு அதெல்லாம் வேணாம். ஃப்ரைட் ரைஸ் கடை, இட்லி கடை, நூடுல்ஸ் கடை எதுவுமே வேணாம். எனக்கு தேவை போஸ்ட் பதவி. அது இல்ல. சாம் யூடியூப் ரூட்டர்ஸ் எனக்கு புரியல. இல்ல இது அடிக்கடி தாத்தா இந்த டைலாக் சொல்லுவாரு, அதான் சொல்லி பார்த்தேன். என்னையா அது? இல்ல நியாயத்தை வாங்கி கொடுங்கன்னு எந்த கடையிலும் இல்லையோ தாத்தா நியாயம். அதாங்க அதுதான் முதல்லயே சொன்னேன், எந்த கடைன்னு சொல்லுங்க, நான் வந்து டன்சோல போட்டு வாங்கி தரேன்னு. இவ்வளவு நேரத்துல நான் போய் வாங்க முடியும்? எங்கேயாவது இருக்கும் அது கடை. தாத்தா இன்ஸ்டாமார்ட்னு சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் தாத்தா. இன்ஸ்டாமார்ட்ல எல்லாம் நியாயத்தை கொடுக்க மாட்டாயா. டன்சோல எங்கேயாவது ஒரு மூலையில கிடக்கும், ஆளை விட்டு பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லலாம்னு பார்த்தேன். சரி தாத்தா, சந்தோஷம் தாத்தா. எனக்கு இந்த வார்த்தை வந்ததே பெரிய விஷயம். அது கிடைச்சாலும் கிடைக்கும்பா. சந்தோஷம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ப்பா.
தாத்தா அது நம்மளே நம்ம உருவாக்கிக்கலாம். நான் வெளில போய் எங்கேயும் வாங்குறதா இல்ல. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நானே எனக்கு உருவாக்கிக்கலாம். அதையே உருவாக்க முடியும்னா நியாயத்தை உருவாக்கிக்கோப்பா. எதுக்கு டன்சோக்கு வேஸ்ட் தண்டா துட்டு? இல்ல தாத்தா, நீங்க ஒரு வாட்டியே தான் எனக்கு செலவு பண்ணி வாங்கி கொடுங்க டன்சோல. அப்பா டன்சோ நான் செலவு பண்ணுவேன்னு நினைச்சியா? உன் அட்ரஸ் போட்டு உன்கிட்ட கலெக்ட் பண்ணிக்க சொல்லுவேன். கேஷ் ஆன் டெலிவரி தாத்தா அதுவும்? ஆமா. வாட் அன்ஃபேர் வேர்ல்டு தாத்தா. சரி தாத்தா. சிவா காயம் ஆறிடுச்சுல, பேசியா போயாது? இல்ல இல்ல நியாயம் கிடைச்சதா? அதையாவது சொல்லித்தல. சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ராயன் படம் தானே, வாட்டர் பாக்கெட் பாட்டெல்லாம் போட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க அவசரப்பட்டு நீ வந்து முதுகுல குத்துறதுலே அவசரமா இருந்து பாட்டு பாடுறதெல்லாம் மறந்து வந்து முதுகுல குத்தி வச்சிருக்கிற. பாட்டெல்லாம் பாட மாட்டேன்டா நானு, நேரா முதுகுல ஏங்க குத்துறேன்னு வந்து. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிடில் அதெல்லாம் எதுவுமே இல்ல. டேய், கிட்ட வந்துட்டோம். ரெண்டாவது தம்பி தண்ணில இருந்து கேணில இருந்து வெளில வாடா, சத்தியமா சொல்றேன்டா. பரவாயில்லடா, நானே ஆனா இன்னொரு இருக்கு பெட்ஷீட் எனக்கு வாங்கி தெரிஞ்சு நான் வச்சிருக்கிறது தான் இருக்கிறதே பெஸ்ட் ஹெட்ஃபோன் நான் நம்புறேன். ஓகேவா? அதுல இப்படி கேக்குதுன்னா அது என் கையில இல்ல, இந்த அம்பானி மிஸ்டர் அம்பானி கையில இருக்கு. அவரோட நெட்வொர்க் இல்ல இல்ல இது இந்த பீப் போடுவாங்கல்ல டிவி சேனல்ல எல்லாம், அந்த மாதிரி நல்ல பாயிண்ட் எல்லாம் பேசும்போது பீப் ஆயிடுது. அந்த நல்ல டெக்னாலஜி தான், பரவாயில்ல. காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹெட்ஃபோன். இல்ல இல்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நத்திங் ரொம்ப பிடிக்குமா, அவன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் இந்த ஓஎஸ் அப்டேட் ஆனதுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, வேற எதுவும் இல்ல. அதனாலதான் நீங்க நத்திங் பேசும்போது கரெக்டா மியூட் போட்டுருவீங்க. தாத்தா இந்த ரசிகன் உங்களுக்கு எடிட் போட்டிருக்காரு தாத்தா, சாமியலும் தாத்தாக்கும். இருங்க ஷேர் பண்ணி. அவரு எப்படின்னா விஜய் ப்ரோ கீழே இருக்காரு, தலைவர் மேலே வர மாட்டேங்கிறாரு. கீழே இருந்து எல்லாத்தையும் சப்போர்ட் எல்லாத்தையும் அவருக்கு வந்து காட்டிட்டு கிளம்பி பஞ்சாயத்து வந்து ஆசன் மேலதான். ஆசன் வந்து எங்க ரசிகன் போயிடுறாப்ல. எங்க போட்டிருக்கிறீங்க? நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் தாத்தா, பாருங்க. யோ என்ன ஆண்ட்ராய்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல சரி சிவாங்க, அமைதி ஆயிடுச்சுன்னா எல்லாம் பாடி. இந்த ஜானகின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் மேல நான் பேசியே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆகுது. இரு அபிஷேக் எங்க காணோம்? இங்க அவரை காணோம், ஜானகி அவரை காணோம். இல்ல ஏதோ அவர் போட்டு இதோ இருக்காரு, எனக்கு காட்டுறாரு, மேல ஏத்துங்க. எங்கப்பா ரசிகன் போட்ட எடிட்டு? என் நண்பர் தான் ஜானகி. ஜானகி மேல வாங்க. ஏத்துங்க நம்ம தலைவர்கிட்ட பேசுவோம். அவர்தான் இன்னைக்கு மொத்தம் கொடுத்து போட்டோ போட்டாருன்னு நினைக்கிறேன். I'm not wrong. Yes, I'm not wrong. ஒரு நிமிஷம், இல்ல அவரு போடல. ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க எல்லாரும். முதுகுல குத்து வாங்கிட்டு இருக்கோம். ஏங்க அப்பவே ஏங்க பென்சிலால விஜய் ப்ரோ பென்சிலால முதுகுல குத்து வாங்கிருக்கோம்னு சொல்லுங்க, அப்பதான் அதுக்கு ஒரு நியாயம். ஐயா அவர் வாய்ஸ் விஜய் ஹெட்போன் வந்து பயங்கர காஸ்ட்லி. நல்ல டெக்னாலஜி பாத்தீங்களா? ஆமாமா, செம டெக்னாலஜி ப்ரோ. இப்ப கேக்குதா? செம டெக்னாலஜி. இல்ல இப்ப செம டெக்னாலஜி இதெல்லாம் கேக்குது. அதான் பாயிண்ட் ஆஃப் பேசும்போது மியூட் போட்டுக்குது ஆட்டோமேட்டிக்கா. அதான் பாயிண்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா நத்திங்ல மியூட் போட்டுக்குது. நான் என்ன சொன்னேன் விஜய் ப்ரோ கிட்டனா, பென்சில்ல குத்து வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம், அதையும் சேர்த்து சொல்லுங்க. அபிஷேக் ஒரு நிமிஷம் இருங்களேன். சிவானா பர்மிஷன் டு அன்மியூட். பேசு ஐஸ்மேன். இல்ல ஹோஸ்ட் கோஹோஸ்ட் கிட்ட பர்மிஷன். உலகமகா நடிப்படா சாமி, இது உலகமகா இல்ல ஏங்க. இப்ப இந்த ஹோஸ்ட் இங்க பாருங்க, இருங்க மியூட்லயே இருங்க ஐஸ்மேன். ரிலீஸ் பேசுங்க, இனிமே பேசுங்க. இப்படிதான் இங்க நடக்கும், புரியுதா? ரிலீஸ் பேசுங்க. ஏங்க சூப்பர் பவர் வச்சு ஹோஸ்டே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், இந்த திறமையெல்லாம் மதிக்காம நக்கல் பண்ணிருக்கீங்க. பேசுங்க ஐஸ்மேன். ரொம்ப பாவம் நீங்க. ஐம் சோ சாரி. இருங்க, அவங்க புதுசா வந்திருக்காங்க. யோ ஐஸ்மேன், அப்படி சிவா அவரை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு. புதுசா வந்தவங்கள பேசட்டும். ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இவர் விஜய் க்ளோஸ் பண்ணா ஸ்பேஸே மூடிரும், பரவாயில்லையா? யாருமே பேச முடியாது. இல்ல அதான் தெளிவா சொல்லிடுறேன். அவருக்கு மவுத்த க்ளோஸ் பண்ணி. இல்ல தம்பி ஆகிய விஜய் நீங்க சொல்லக்கூடாது, எங்க அண்ணன் தான் சொல்லணும்.
அண்ணன் சிவா நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப இல்ல இவங்க மேல வந்திருக்காங்க, ராணி வந்திருக்காங்க, அவங்கள பேச விட்டுருவோம். ஓகேங்களா? பேசுங்க. ஓகே மியூட். ஓ அப்ப நான் பேசுறது கேட்டுட்டீங்களா ஆல்ரெடி? கேட்டுட்டேங்க, பேசுங்க. நேத்திக்கு பேசுனது எனக்கு என்ன தெரியுமா பாச்சு? உங்க புண்ணியத்தால நேத்திக்கு ஃபுல்லா சாப்பிடல, ஒரு டீயும் சமோசாவும் சாப்பிட்டு வாழ்க்கைய ஓட்டுனேன். இல்லங்க நானும் ஒரு 3-4 நாளா நல்லா டயட்ல இருக்கிறேன். வெயிட் எல்லாம் குறையுது. நல்லது, இது உடம்புக்கு நல்லதா இருக்கு. அதனால நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். டயட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்லங்க, கோவத்துல ஃபாஸ்டிங்லயே சாப்பிடல. இருக்கேன் நானு. ஃபாஸ்டிங் இல்லைங்க, கோவத்துல சாப்பிடாம விட்டேன். அப்புறம் பசிக்குது இல்லைன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஒரு டீயும் சமோசாவும் குடிச்சிட்டு வாழ்க்கைய ஓட்டுனேன் நேத்திக்கு ஃபுல்லா. ஏங்க அப்படி இல்லங்க. யூசுவலா சில பேருக்கு எப்படின்னா, நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் ஆச்சு, கோவம்லாம் வந்துச்சுன்னா சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா இது வரும். இல்லன்னா ஓவர் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் ஆகி நிறைய பேர் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆவாங்க ஸ்ட்ரெஸ்லாம் ஆச்சுன்னா. நான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ல இருந்து தான் 6 வருஷமா அப்படியே இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணி, இல்லைன்னா வந்து ரொம்ப கேவலமா ஒல்லியா இருப்பேன். நேத்து நைட்டு நான் வந்து ஒரு 2:30க்கு ஒரு கால் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருந்தேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணேன் நேத்து. பரவாயில்ல, ஸ்ட்ரெஸ் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ உள்ள போதா அது வரைக்கும் நல்லதுதான். வெளியே போகாம இருந்ததுதான் பிரச்சனை. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றது நல்லதுதான். நல்ல நல்ல நல்லபடியா கரெக்டான டயலாக் சொன்னீங்க. இப்ப அது கரெக்டா? தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இப்ப ஏதோ போடுறேன் நீங்களப்பா, ஏதோ எடிட் எங்க காணோம்? தாத்தா இல்ல இது மேல ரசிகன் லெஃப்ட் இருக்காரா? சைடுல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல. தல அந்த எடிட் போட்டு விடு தல. தாத்தாக்கு கமெண்ட்லயா அது எங்க இருக்குது? தாத்தா உங்களுக்கு சிவா நான் ப்ரோ DM பண்றேன். நிறைய இது டாக் ஆயிருக்குல, அதை ரிமூவ் பண்ணுங்க. கொஞ்சத்துல தாத்தா பக் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வரலனா கமெண்ட்ஸ்ல போனீங்கன்னா ரசிகன் போட்டிருப்பாரு பாருங்க, அதுல கண்டுபிடிச்சிருங்க. கமெண்ட்ஸ் ஏங்க எல்லாரும் இல்ல கமெண்ட்ஸ்ல எல்லா எவிடன்ஸும் இருக்குங்க. நான் எவிடன்ஸோட போட்டிருக்கேன், ப்ரூஃபோட போட்டிருக்கேன். இங்க மேல ரிமூவ் பண்றேன், ஏன்னா பக் ஆயிருமா. ரஞ்சிதா குத்துனதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன குத்துனதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. என் தங்கச்சி பொண்ணு என்ன காப்பாத்துனதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. கமெண்ட்ல பாத்துக்கோங்க ஐயா. சிவா, எனக்கு இப்போ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த எடிட் போட சொன்னதே எனக்கு வந்து நீ ரசிகன் கிட்ட சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கியோ எனக்கு இங்க தோணுது. பாரு, என் மேல அன்பு கொண்டவர்கள் எதை செஞ்சாலும் என்னால தடுக்க முடியாது, புரியுதா உனக்கு? அதனால நான் அவங்கள போயிட்டு நான் ஹக் பண்ணி அவங்களுக்கு என் இதயத்தை கொடுத்துருக்கேன். அண்ணா ஒரு தம்பியா ஒரு கேள்வி இருக்குண்ணே இதுல. எனக்கு என்னன்னா, நீங்க வந்து போய் டைரக்டா இதை பண்ணாதீங்கன்னு சொன்னாலே யாரும் பண்ண போறது இல்ல. நீங்க ஏன் தடுக்காம இருக்கீங்க? எல்லாருமே அவங்களோட செயல்பாடு, அவங்களோட இதுல யோசிச்சு அவங்க பண்றாங்க. நான் வந்து நிப்பாட்ட முடியாது. அது எப்படின்னு நீங்க ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அபிஷேக்னு ஒருத்தன் முதுகுல குத்திட்டான்னு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அதில் தான் அவங்க பண்றாங்க. அப்ப நீங்க தான் நியாயப்படி போய் சொல்லணும். எங்களுக்கு தெரியுங்க எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னு, நீங்க சொல்லாதீங்க. அதான் எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு நல்லா தெரியும், ஃபுல்லா தெரியும், முழுசா தெரியும். அது எனக்கு தெரிஞ்சது. தப்பு தப்பு. அவன் ஃபேக் தம்பிப்பா, போட்டு அடிப்பா. பாருங்க இங்க பாரு, நல்லா தெரியும் விஜய் ப்ரோ, யூடியூப் ரூட்டர்ஸ் கிடையாது அபிஷேக். நான் சொல்றேன், எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், ஃபுல்லா தெரியும். இதுதான் அந்த டயலாக், புரியுதா? நீ வந்து அதான் உங்க வாயால அதை கேட்கணும்ன்றதுக்காக தான் நான் அதை தப்பா சொன்னேனே தவிர்த்து எனக்கு தெரியாமலாம் இல்ல. எனக்கும் எல்லாம் தெரியும், நல்லா தெரியும், ஃபுல்லா தெரியும். இப்பதான் தம்பி மாதிரி அண்ணா சிவானா இல்ல சிவானா, இவனை மாதிரி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டா நம்மள முதுகுல மட்டும் இல்லன்னா மண்டையில, மூக்குல, முகத்துல எல்லாத்துலயும் குத்துவோம் போல. நூடுல்ஸ் கடை வேணாம், ஃப்ரைட் ரைஸ் கடை வேணாம், இட்லி கடை வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு தேவை அந்த கோஸ்ட் பதவி. அது தெரியுமா? அப்படி இல்லடா, மியூட் போடாம கேட்கணும். அதை கத்துக்கோ ஃபர்ஸ்ட். ஐஸ்மான் மோஸ்ட்லியா நீங்க திரும்பி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. பர்மிஷன் இல்ல, எங்க அண்ணா சொன்னாதான் நான் பேசுவேன். அண்ணா நீங்க சொல்லுங்க. இது சாம், அது என்ன பிரச்சனைனா அவருக்கு அந்த பவர் இருக்கு, சூப்பர் பவர்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அண்ணா சொல்லிட்டு அண்ணா அசாரே ஆக்கிட போறீங்க சிவாவை. உண்ணாவிரதம் இருக்க போறாரு. இப்போ டைலாக் ஒண்ணு சொல்றேன் பாருங்க எங்க அண்ணனுக்காக. இருங்க அமைதியா இருங்க. ஒரு டைலாக் சொல்ல போறேன் எங்க அண்ணனுக்காக. சின்ன வயசுலயே ஸ்பேசஸ்க்கு வந்தாரு, நெருப்புல விழுந்தா மாதிரி இருந்துச்சு. லிசனர் ஏறினாலும் கொடுக்கல, ஸ்பீக்கருக்கு ஏறினாலும் கிடைக்கல. ஆனா ஸ்பேஸுக்கு அப்போ தெரியல நெருப்புல விழுந்தது இரும்புன்னு. அது இப்போ ஹோஸ்டையே கண்ட்ரோல் பண்ணுது. பார்த்தீங்களா?
ஆனா அப்படியாப்பட்ட இரும்புக்கு கூட முதுகுல குத்திட்டாங்கங்க. இதுதாங்க அநியாயம். பென்சிலால அதை ஆட் பண்ணிக்கோ தல. பென்சிலால போச்சு. சிவா எப்ப டெல்லிக்கு போறீங்க? நானா? ஆமா. இல்லங்க. யாருக்கு? இல்ல நானே டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். எங்க அண்ணன் ஏன் டெல்லிக்கு போகணும்னு எனக்கு இல்ல தெரியல. இல்ல நான் இல்ல ஒருவேளை டெல்லியில இருந்திருந்தேன்னா இல்ல உண்ணாவிரதம் இருக்க போறாங்க டெல்லியில. இல்ல இல்ல ஏங்க, மேல இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறேன். மேல பின் பண்ணிருக்கேன். எனக்கு இன்னொரு சூப்பர் பவரும் இருக்கு. கீழே இருக்கிறவன் ஆனா எவனாவது எது இருந்தாலும் எனக்கு 2 தானே காட்டுது. ஒண்ணு டாக்டர் இன்னொன்னு மேக்ஸ் இன்ஃபோ ப்ரோ. இது கிடையாது. இல்ல 2 இல்ல தான் காட்டுது. இங்க பாரு அபிஷேக், மேல போய் பாரு. இங்க கீழே இருக்க லிசனருக்கு யாருமே எனக்கு தெரியல. ஆனா மேல பார்த்தா செவுரு தானே தெரியுது. அங்க ஒண்ணும் தெரியலண்ணே. அண்ணா இது உங்களோட சூப்பர் பவர் வச்சு நம்ம 2 பேரும் எடுத்துட்டீங்களா? சூப்பர்ண்ணா. புரியுதா? எவனும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நான் அங்க இல்லவே இல்லைன்னு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவேன். எவனாவது வந்து கேள்வி கேட்டு, ஏங்க இத பேசுனீங்களா, அத பேசுனீங்களா, இங்க பேசுனீங்களா, இல்ல அங்க போய் எதையாவது பேசிட்டு இருந்தீங்களா, எவனாவது கேள்வி கேட்கறான் வந்து அடிக்கடி. ஜாலியா நைட் 9 ஆனா மணிக்கு. நீ அப்படி இல்ல இல்லன்னா இல்லண்ணே, சொல்லக்கூடாதுண்ணே. நம்ம கபாலி இந்த படம் அந்த மாதிரி நான் டாபிக் அப்படிதான்டா அந்த பேசுவேன், டாபிக் அதான்டா போட்டு தானே பேசுனேன்னு நீங்க பேசுறோம். சொல்லணும். இல்ல 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 ஐஸ்மேன், ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் டயலாக் ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கல் டயலாக் தான் இது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் பழகி கொண்டும் இருந்தார்கள் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்து பேசுறானுங்க என்கிட்ட. டேய் என்னடா இது அப்படின்ட்டு இருக்கு. நான் நார்மலா தானடா பேசின்னு இருந்தேன். எதுக்குடா இங்கெல்லாம் இங்க இவரிடம் பேசினீர்களா அவரிடம் பேசினீர்களாங்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் டயலாக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க. இருங்க ஜானகி ராமனை கூப்பிட்டது யாரு? அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசாம அவர் பாட்டு சைக்கிள்ல உட்காந்து இருக்காரு. ஏங்க அபிஷேக்? ஆமா ப்ரோ, வாங்க வாங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சிவா வணக்கம் சிவா. ஐஸ்மேன் வணக்கம் புண்ணியக்கா. ஜானகி. ரொம்ப நேரம் பாவம். யாரு அது? ஜானகி ராமன் bro. ஜானகி ப்ரோ தானே? ஜானகி ப்ரோ. ஜானகி ப்ரோ, ஜானகி ப்ரோ வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. வாங்க அப்போ அபிஷேக். உங்களை உங்க நண்பர்லாம் பாட்டு எனக்கு ஒண்ணும் ஸ்பேஸ் புரியலையே. உங்க பாட்டு ஸ்பேஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஜானகி ப்ரோ. சீக்கிரம் போடுங்க. ஐஸ்மேன் ஒன்னே ஆனா மிஸ் ப்ரோ என்ன ஒரு பண்றேன். வாட்டி வெளில தூக்கிட்டீங்க ப்ரோ. என்ன ஒரு வாட்டி வெளில தூக்கிட்டீங்க. நான் அது நீங்க அபிஷேக் நானா? உங்க வச்சிட்டு இருக்கேன். அண்ணனையே முதுகுல குத்திருக்கேங்க. உங்களை எப்படி நம்பி பென்சிலால குத்திருக்கேன். அது சொல்லணும், புரியுதா? பென்சிலால குத்துனாலும் ஆனா குத்துதாங்க. காயம் தான். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. நான் பாட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல ஐயா ஏங்க எந்த இருங்க. டீம் எந்த இல்ல இல்ல மேட்சா இருந்தாலும் ஐயா இருங்க. டார்கெட் எவ்வளோ அதை அடிச்சா. ஒரே நிமிஷம். ராயன் படம் ஸ்பூஃப். ராயன் படமே முடிஞ்சு போச்சு. இழுத்துட்டு கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜானகி ஏதாவது புது பட ஸ்பூஃப் எதுவும் கொண்டு வராரான்னு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி டான்னு சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஜானகி ப்ரோ எது கொண்டு வந்தாலும் நானும் அண்ணனும் அண்ணன் தங்கச்சியாவே இருக்கிற கதையா எடுத்துட்டோம். ஒரே ஒரு நிமிஷம். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. மோகன்ராஜ் தான் பேசுறேன். ராயன் படம்னா வாப்பா தம்பி, உன்னை நான் எப்ப கூப்பிட்டேன், நீ எப்ப வர? இருங்க ஒரு நிமிஷம். டீனா நடிச்ச படம் தானே ராயன்? ஆமா. ஒரே நிமிஷம், என்னுடைய ஆதங்கத்தை மட்டும் கொட்டிட்டு போயிறேன். நான் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இங்க ஒரு டி இருக்காரு, பாத்து பேசு. எங்க டி பெரிய தள்ளடி. அவர் பெரிய மனிதர். ரிவ்யூ பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு. கழுவி ஊத்த போறாங்க. இது புதுசு. ஒளிச்சித்திரத்துக்கு அப்புறம் மேல ஒவ்வொருத்தரா ரிவ்யூ ஏத்தி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்க போறோம். அதுதான் இனிமே கண்டென்ட். பேசுங்க. என்ன படம் ஐயா? ஏங்க ராயன் படம் இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. மேல இது ஒளிச்சித்திரம் தாங்க நடந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்துக்கான ரிவ்யூவை ஒவ்வொருத்தரா மேல ஏத்தி கேட்க போறோம். ரிலீஸ் ஆயிருக்குதா? ஏங்க இங்க அதுதாங்க ஒளிச்சித்திரம் போட்டு காட்டணும் தாத்தா. இவ்வளவு நேரம் ராயன் படத்தை பாதிட்டு தானே வந்தேன். முடிஞ்ச அதுதான் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் எனக்கும் தெரியல. டீனா நடிச்ச ராயன் மோகன் வந்து ரிவ்யூ கொடுக்க வந்திருக்காரு. மோகன் சொல்லுங்க. மோகன் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த ராயன் வேணாலும் சொல்லுங்க. ஆனா நான் பார்த்த ராயனை பத்தி சொல்லிட்டு போயிடுறேன். நான் வந்து படத்துக்கு வந்து 3ஆவது நாள் டிக்கெட் வாங்கிட்டு போனேன். 100 ரூபா டிக்கெட்டு. சரி படம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு உள்ள போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஏதோ பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். செகண்ட் ஹாஃப் பாருங்க, மண்டை பிச்சு எனக்குலாம் தலை வலிக்குது அப்படியே. ஐயோ என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறீங்க, நீ அவனை குத்தா இவன் அவனை குத்த, என்னையா மாத்தி குத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதாயா வேலை உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு குடும்பமாயா இது? எலக்ட்ரிக் சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க மாறி குத்திக்கும் போது. எனக்கு தலை வலிக்குது. என் பக்கத்துல இருக்கவங்கலாம் கதறான், டேய் ப்ளீஸ்ரா நான் வெளியே போறேன்டா, என்ன கூட்டிட்டு போடா வெளியே அப்படின்னா.
இல்லடா காசு கொடுத்து படம் பார்க்க வந்துட்டான்டா, கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் ஆகுது என்னன்னு பாக்கலான்னு. சரி கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவங்க வேற ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கிளைமேக்ஸ் இது, ஏதாவது சீக்வன்ஸ் வரும்னு பார்த்தா இப்படி ஆடிக்கிட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்னு இருந்துச்சு. கடைசியில அந்த அம்மா வேற வந்து குழந்தைய வேற, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேற கொடுத்துட்டு போயிருச்சு. ஐயோ என்னால பார்க்க முடியல. நான் வந்து இதோட என்னோட வியூ இன்னும் நல்லா சாமி கண்ணுன்னு ஒரு யூடியூப் சேனல்ல இத வந்து நல்லா பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாங்க. முடிஞ்சா வேணா அதுல போய் பாருங்க ராயன் படத்தை ஸ்பூஃப. இல்லங்க நம்ம இந்த இது இருக்கு இல்லையா உரிச்சித்திரம். சொல்லுங்க அபிஷேக். நீ ரிவ்யூ பண்ணக்கூடாது, நீதான் காளிதாஸ் ஜெயராம் ரோல் ப்ளே பண்ண, மத்தவங்கள பேச முடியா? அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து காளிதாஸா ப்ளே பண்ணேன், என்னால இது ஒத்துக்கவே முடியாது. என்னது காளிதாஸ் என்ன பண்ணுவாரு? இருங்க நான் சொல்றேன். காளிதாஸ் என்ன பண்ணுவாரு? அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சதக் அப்படின்னு ஒரு குத்துவாரு. அதுவா ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கோ, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு சில சர்டன் டைமுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் நம்மளால டிசைடே பண்ண முடியாது. அது அந்த சிச்சுவேஷன் தான் நம்மள முடிவே பண்ணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அது நடந்துச்சு நான் எடுத்துக்கிறேன். நிஜமாவே கொண்டு போய் நடிக்க வச்சா எல்லா படத்துக்கும் போய் டிஃபெண்ட் பண்ணுவான் போலங்க. ஏன்டா கிரிட்டிசிசம் வச்சு அக்செப்ட் பண்ணிக்கடா. ஆனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் பார்த்த பார்வையில ஒரு சில விஷயம் தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதை சொல்ல வேணாம்னா நான் சொல்ல பிரச்சனை. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இது என்ன என்னோட பார்வை? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்பயும் சொல்றேன், பார்வையில ஒரு சில விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இல்ல அபிஷேக் ஐயா, இல்ல என் பார்வை தப்பு சரின்னு எதுக்கு நீங்க முடிவு பண்றீங்க? அத நான் தானே முடிவு பண்ணோம். இந்த ஸ்பேஸ் வந்துட்டேன்னா நான் முடிவு பண்ணுவேன். இல்ல எனக்கு புரியலங்க. ரிவ்யூ பண்ணதாங்க வந்தாரு அவரு. எனக்கு புரியலங்க. இந்த ஸ்பேஸ்க்கு மோகன்ராஜுக்கு புரிஞ்சிச்சு, சிரிச்சிட்டா. இந்த ஸ்பேஸ் பண்ணிட்டா நான் முடிவு பண்ணுவேன் என்ன பேசணும். அபிஷேக் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா? ஏங்க ஐஸ்மேன் பேசுறாரு. யோ அண்ணா இங்க பாருடா. இல்ல எங்க அண்ணனுக்காக தான் பேசுறேன். இருங்க பாசமா நீங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் நான் பேசுவேன். யாரு எங்க அண்ணன் இப்ப வந்தா போறான்னு பேசுனது மரியாதை இல்லாம? சந்தீப் கிருஷ்ணனுக்கு இல்லங்க, நான் கொஞ்சம் ரெக்கடான ஆளு இந்த கேரக்டர். அக்கா நம்ம தம்பி தான்க்கா, கொஞ்சம் ரெக்கட். இல்ல எனக்கு ஒரு டவுட் இதுல அப்படி கிடையாது தம்பி. இருங்க ஒரு நிமிஷம். இல்ல இருங்க, நம்ம கிரிட்டிசிசம் தங்கச்சிக்காரர் யாரு? சிவா டவுட் பொன்னியோட அண்ணனை யாரோ வந்து அபியூஸ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்புறம் கேளுங்க சாமுவேல் ப்ரோ. இல்ல நான் உன்ன கேக்குறேன், பொன்னியோட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம், இப்ப சொன்ன வார்த்தையை. என்ன இது? என்னங்க என்னோட ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஆடிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்றீங்க. அது எப்படி சொல்லலாம்? அது ஒரு எமோஷனுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஏது அடிச்சுக்கிறது, மாத்தி குத்திக்கிறது, அதெல்லாம் ஒரு எமோஷனா? மோகன்ராஜ் நேட்டிவ் என்னன்னு தெரியாது. திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, ஓகேவா? அங்க நீ வா, நான் ஒரு ஃபெஸ்டிவல் வருஷம் நடக்கும் அங்க. நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அங்க நடக்காத விஷயமே கிடையாது, ஓகேவா? நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அடுத்த வாட்டி டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா போலாம். நீ அங்க பாரு. இது ஒரு ரெகுலரான விஷயம் தான். இல்லங்க நான் ஒண்ணு இந்த இவர் கரெக்டான கிரிட்டிசிசம் நம்ம பண்ண இதுக்கு வச்சாரு. அத என்னோட இந்த படத்துல நடிச்ச, அதாவது காளிதாஸ் ஜெயராமா நடிச்ச அபிஷேக் ஏத்துக்கல. அது வந்து ஒத்துக்க முடியாது. கிரிட்டிசிசம் வச்சா ஏத்துக்கணும் அபிஷேக், புரியுதா? இன்னொன்னு, இந்த குழந்தை கேரக்டரும் சந்தீப் கிஷானோட குழந்தை கேரக்டருங்கிறதுனால அவர் இப்ப ஒரு குழந்தையும் இந்த இதுல ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ல வேற இல்லையா, பதிவு பண்ணலையா, அவர் வந்து அந்த குழந்தையும் நடிக்க வச்சாரு முன்னாடி. அதையும் பாத்துக்கணும், புரியுதா? எல்லாம் நாங்க ட்ரூ டு இட்ஸ் கேரக்டரா பண்ணிருக்கோம் இந்த படத்தை. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற? நான் எல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு சோஃபால இல்ல ஒரே நிமிஷம் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஆள் அண்ணன்ற ஒரு ரோல் எடுத்துட்டு இப்படிதாங்க குடும்பத்துல இல்ல விஜய் பேச விட மாட்டாங்க, உயிரை வாங்குவான். அதனாலயே தாங்க குத்தனை. சோஃபால வந்து படுத்திருக்கோம் பிரச்சனை பண்ணி என்னை வந்து கழுத்துலயே அடிச்சு மியூட் பண்ணி எல்லாத்தையும் பண்றாரு அவரு. அது எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் என்ன பண்றேன், நான் ஒரு விஷயத்த பேசுறேன். அது என்னன்னா, அந்த குழந்தையே மோகன்ராஜ் தான் சொல்ல வரேன். அது அவனால புரிஞ்சுக்க முடியல. இல்ல அபிஷேக் மியூட் பண்ணுங்க, எக்கோ அடிக்குது.
எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எரிமலைய வந்து நீங்க அணைக்க முடியாது, யோ கடலுக்கு பூட்டு போட முடியாது. அந்த அண்ணனுக்கு நீதாயா அண்ணன்? இல்ல இது ஏய் ஆமா ஏய் எனக்கு அந்த ஒன்றும் அண்ணன் புரியல. சொல்லுங்க. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். டேய் ஒரே நிமிஷம் தம்பிங்களா. கரெக்டா அவர் சில்வராகவன் ரோல் பண்ணிருக்காரா இல்லையா? பில்டப் கொடுக்குற ரோல் கேரக்டர் அத பண்ணிருக்கிற வரையும் தடுக்க நீங்களே எல்லா ஸ்கிரீன் பேச எடுத்துக்கிட்டா எப்படிடா? கொஞ்சம் பில்டப் பண்ண விடுங்கடா. என் மேல அன்பு வச்சிருக்க கேரக்டர் அது. ஆனா அதுக்கு இருங்க அண்ணன்னு சொல்லக்கூடாதுங்க. அண்ணா இவன் என் மகன் சொல்லணும். சிவானா இவன் என் மகன்னு சொல்லணும். புரியுதா? டேய் அண்ணா குறவலைய அமுக்குன முடிச்சிரும் கதையா. இரியா மோகன்ராஜ் வந்து அண்ணா, சிவானா டேய் அண்ணா, பேசுடா. சிவானா சூப்பரா இருக்கு. அவராவது உங்க மேல விசுவாசமா இருக்கிற கேரக்டர். நான் யாருன்னு தெரியுமில்லண்ணா? தெரியுமே. கல்யாணம் பண்ணி தரணும் ஃப்ரைட் ரைஸ் கடை எங்ககிட்ட புடுங்கினாங்க. ஒன்னும் பெருசாலாம் பேசாதீங்க. புரியுதா? டேய் ஃப்ரைட் ரைஸ் கடை உன்னை எங்ககிட்ட புடுங்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஏன் இருங்க எல்லாம் நீங்க இருங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்தது. ஆனாலும் நீங்களாம் என்ன வேலை பாத்தீங்க? நானா அண்ணனுக்கு அப்படியா செஞ்சேன்? நீங்க அண்ணனெல்லாம் முதுகுல குத்திருக்கீங்க, வயிற்றுல குத்திருக்கீங்க, இடுப்புல குத்திருக்கீங்க. நான் அது தானே அண்ணனை சரி பண்ணி அது ஏன்னா ஆஸ்பத்திரி கூட்டு மாப்பிள்ளை போனேன். பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல மாப்பிள்ளை பிடிக்காதனால அண்ணன் கூட நினைச்சேன். நான் இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை எங்கேயோ கடத்தி விட்டுருன்னு பார்த்தா அது நடக்காம போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண சரி முடியும்? புரியல. இரு அண்ணன் தம்பி, நீ எனக்கு அண்ணனா தம்பியான்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. நீ தம்பி என்ன கேரக்டர்? கேரக்டரே மறந்து போய் எல்லாத்தையும் மறந்து போய் சரி நீ காளிதாசா? இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க தானே தங்கச்சி, கரெக்டா? ஆமா நான் தான் தங்கச்சி. ஆமா இவங்க வந்து துஷரா விஜயன். இவங்க தான் அவங்க. ஓகே முதல்ல ஆனா எனக்கு ஒரு போட்டோ டவுட். பாத்துறாத. போட்டோல வேற இருப்பாங்க, ரெஜினாவா இருப்பாங்க. உங்களோட போட்டோ அண்ணன் பாத்து உங்களுக்கு 3 அண்ணன் இருக்காங்கல்ல? சாப்பிட வந்தவருங்க. உங்களுக்கு 3 அண்ணன் இருக்காங்களே, உங்க 3 அண்ணனையும் சரியா கை ஆமா காமிங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு இதுதான். சிவானந்த் தான் எனக்கு தனுஷ் அண்ணன். யாரு? சிவானந்த் தான் எனக்கு தனுஷ் அண்ணன், சரி ராயனு. சரி அப்புறம் உங்க 2 பேர்ல தான் குழப்பமா இருக்கு யாரு யாருன்னு. சரிக்கா நீ குழப்பத்தோட இரு. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பேஸோட லிங்க் இந்த ஸ்பேஸோட லிங்க் யார் அனுப்பிச்சா அதை மட்டும் நீ யோசிச்சுக்கோ. வேற எதுவும் வேணாம். நீ யோசிச்சு பதில் சொல்லு. நீ ஏன்டி இதையே குத்தி குத்தி காட்டுற? கிளைமாக்ஸ் முடியாம இல்ல ஒரு நிமிஷம். இல்ல குத்துனது பொன்னி, ஆனா குத்தி காமிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஏங்க கிளைமாக்ஸ் முடியாம வந்துட்டீங்க. என்ன இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அண்ணா அங்க பாருங்க. அப்ப உங்களை மட்டும் குத்தல, உங்களை காப்பாத்த என்னையும் குத்துறாங்க. காப்பாத்துங்க. ஏங்க கிளைமாக்ஸ் பாட்டே முடியலங்க, அதுக்குள்ளார வந்து இவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஸ்பேஸ் எல்லாம் பாட்டு போடுவோமா? டும் 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 டும். அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா. இவ்வளவு கேரக்டர் இருடா, இவ்வளவு கேரக்டரையும் போட்டீங்களே, அந்த அபர்ணா கேரக்டர் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. அது விஜய் தாங்க முடிவு பண்ணும் அதெல்லாம். அதனாலதான் காளிதாஸ் எடுத்தனே. எனக்கு இந்த क्वेश्चन முன்னாடியே தெரியும். அது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்மளோட கதையில வந்து அது பாடி, அது வந்து ஸ்டார்டிங் டெட் பாடி ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதனால கடந்து போய் ஃபைனல் அந்த கிளைமாக்ஸ் வந்துருங்க. விஜய் ப்ரோ இது தெளிவா எப்படி தெரியுதுன்னா, பென்சில் குத்துனதோட மோசமா சமாளிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இங்க அபூர்வம் என்னன்னா, படம் முடியறதுக்கு முன்னாடியே மோகன்ராஜ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு. நான் பாட்டு போட்டு படத்தை முடிச்சிடுறேன், எனக்கு என்னமோ லெங்தா போகுமோன்னு தோணுது, பாட்டு போடுறேன், காப்பிரைட் போட்டாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கா இல்லையாண்ணா? நல்லா இருக்கா இல்லையா அதான். அண்ணா அந்த சொன்னேன் உன்னை அடி. ஏங்க பாட்டு போட்டு படத்தை முடிச்சுக்கலாங்க, எனக்கு லெங்தா போற மாதிரி இருக்கு, ரிவ்யூ பண்ணுங்க. எனக்கு ஒரு லெவலுக்கு மேல டயர்ட் ஆகுது ஒரு கேரக்டர் பண்ணி. இல்ல சொல்லணும். நீங்க செல்வா கிட்ட அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. செல்வானா கிட்ட மட்டும் சொல்லுங்க, உங்களை நான் அடிக்கிறேன்றதுக்காக தனியா வந்து என்ன மியூட் போட்டு அடிக்கிறாரு. அது எனக்கு சத்தியமா செட் ஆகல. சிவா எனக்கு ஒரு டவுட். அந்த பாட்டு ஓகே, டான்ஸ் எப்படி ஆடுவீங்க? ராயன் படத்துல நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே யோ டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு, சொல்லுங்க சாம்பல். இல்ல ராயன் படத்துல ஃபைட் சீன் தான் நல்லா இருக்கும், மத்த சீன்லாம் போர் அடிக்குது.
ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இங்க ஒரு ஓவர்லேப் துபாயில பார்த்தேன் ப்ரோ அந்த படம். இல்ல ஓவர்லேப் ஆச்சுல. இருயா நீ பாட்டுக்கு ஏய், உனக்கு அந்த படம் இங்க இருக்க இங்க இல்ல ஓட்டுற இல்ல படத்தை சொன்னேன் சாமுவேல் நானு. ஒளி சாமுவேல் சித்திரம். அபிஷேக் என்ன பண்றாருன்னா அவருக்கு உள்ள இருக்க தனுஷ் ஃபேனை அப்பப்ப உள்ள வெளில கொண்டு வந்துடுறாப்புல. நான் இவங்க ரிவ்யூ பண்றது வந்து நாம ஓ ஓட்டின அது மிஸ்டேக் ஆயிடுச்சா? நாம ஓகே ஓட்டின சாரி ப்ரோ. ராயன் படத்தை நீ பார்த்த ராயன் படத்தை கிடையாது. ஓகே சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ. சரியா? இல்ல எனக்கு என்னன்னா ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். இவங்க ஓவர்லேப் பண்ணி இது பண்ணாங்க. ஓவர்லேப் பண்ணதாங்க இங்க சண்டை. சரியாங்க? ஓவர்லேப்லயே தான் நிறைய விஷயங்கள் போச்சு. அதுதான் சண்டை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா சரி படம் முடிஞ்சதுல படம் யோ என்ன முடிஞ்சு எவனாவது ரிவ்யூ பண்றதா ரிவ்யூ பண்ணு, இல்ல வேற ஏதாவது மாத்துறதுன்னா மாத்து. நான் பஞ்சதந்திரம் போலான்னு இருக்கேன். ஏதோ 10 ஏதோ ரேட்டிங் கொடுத்துட்டு போங்கப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சு. கமெண்ட்ல போடுங்க, எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல எல்லாரும் படத்தோட ரேட்டிங் போடுங்க, ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டு நம்ம அடுத்து வேற ஏதாவது கொண்டு போவோம். அப்படியேதான் நடத்த பஞ்சதந்திரம் கொண்டு போலாம். நீ லீட் ரோல் பண்ணிக்கோ. சரியா? என்னாலாம் முடியாது, நான் டயர்டா இருக்கேன். நீ லீட் ரோல் பண்ணிக்கோ. நீ பண்ணிக்கோ. அந்த மேகிய சந்திக்க போற ஆளே நீ தானே? என்னன்னா எனக்கு புரியலையே. சரி, இந்த ரஜினி படம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் வருங்க, அது என்ன அந்த பாட்டு வருங்க, என்ன படம் அது? அது ரொம்ப கனெக்ட் ஆகுது இப்ப எல்லாம் அந்த படம். எல்லா படமும் இந்த தம்பிங்க முதுகுல குத்துற படமாவே வருதுயா. சும்மா இருங்க. நீங்க லீட் ரோல் வேற எவனாவது எடுத்து பண்ணிக்கோ. நான் உண்மைதானே பென்சிலால குத்திட்டோம். பாகுபலி பண்ணலாமா? கட்டப்பா சீன் நல்லா அந்த சீன் அதான் ரஞ்சித் ஐயா தான் கட்டப்பா சரியா இருக்கும். எங்க அவர் எங்க பேசவே மாட்டேன்றாரு. என் மேல செம கோவம். வேற RRRன்னு வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் தான் டைரக்டர். ஏங்க சொல்லுங்க RRR ரஞ்சித் சொல்லுங்க. ஐயா ஐயா இருக்கீங்களா? நைட்டு வேலை பாக்குறவன ஏயா மொம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு ஓட்டுங்கய்யா, நான் வந்து ரிவ்யூவராவே இருந்துக்கிறேன். ஐயா என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்கோம். இல்ல சிவாண்ண, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, சொன்னா வருத்தப்பட மாட்டேங்கல்ல? ஐஸ்மேன் கதாபாத்திரமே முடிஞ்சிச்சியா? உன்ன அண்ணன் இல்ல ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல எனக்கு நிஜமாவே ஒரு கருத்து இருக்குது. சொல்லுங்க. வித் யுவர் பர்மிஷன் சொல்றேன். எனக்கு என்னமோ நீங்க தேவரா படம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் நடக்கும். நான் அந்த படம் பார்க்கல. அந்த படம் யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. அதே மாதிரி நீங்களே முதுகுல குத்திட்டாங்களோ சொல்றீங்களான்னு சந்தேகமா இருக்குன்னு. அப்ப என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனே பென்சில் எடுத்து வச்சு ஷார்ப்னரை வச்சு திருன்னு திருவி அவரே அவர் முதுகுல குத்திக்கிட்டு மத்தவங்க எல்லாம் குத்திட்டாங்கன்னு சொல்றாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே. இல்ல இப்போ எனக்கு சந்தேகம் ஒண்ணு, அதனாலதான் கேட்டேன். இப்ப இதுக்காக துரோகி எல்லாம் சொல்லிடாதீங்க. உண்மையா நான் பாராட்டுவேன். நீ சிரிச்சுக்கிட்டே அழுகுற பத்தியா? அது எப்படி? இல்லங்க குத்தியோ இல்லங்க முதுகு வலிக்கும் இல்லங்க, அதனாலதாங்க சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்க. ஆனா இல்ல என்னன்னா குத்துனவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதனால வந்து சிரிக்கிறாங்க. வலிக்கிறதுனால அழுகுறாங்க, அவ்வளவுதாங்க. நான் என்னன்னா இது எப்படி பாக்குறேன்னா, முதுகுல குத்தக்குள்ள ஒரு கூச்சல் இருக்கு, அந்த கூச்சல்ல ஒரு சிரிப்பு வருது, அதுக்கப்புறம் உள்ள இறங்கணும்னே ஒரு வலி இருக்கு, அந்த வலி வெளிப்பாடா வருது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். சரி இருங்க இப்போ நம்ம இருக்கிறவங்க ரிவ்யூவாவது சொல்லட்டுமே. வந்துட்டாங்க இல்லங்க கமெண்ட்ல போட்டோம். இல்ல மேல வரவங்க மேல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க ஆலன்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கேக்குறாரு. அவரெல்லாம் சும்மா தானே இருக்காரு. சரி ஆலன் கேக்குறாரு, ரசிகன் இங்கதான் இருக்காரு, அவரையும் மேல தூக்குனீங்கன்னா அவரும் சொல்லுவாரு. அவர் வரமாட்டாருன்னா வேலையில இருக்குன்னு சொன்னல, கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர்ல ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆயிரும். சரி படம் பாக்கல அப்ப தூக்கி அடிங்க. 3:30 மணி படம் சொன்னீங்களா? ராயன் நான் ரயன் நினைச்சு இது இந்த புது படம் வந்துச்சுல, கலர் கோழி குஞ்சுக்கும் கிராப் கட்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதா? நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது உங்க மேல தப்பு இல்ல. நீங்க பண்றது ரொம்ப தவறான விஷயம். அது தவறு. அப்படி பேசக்கூடாது. ஏங்க சரி இருங்க, நீங்க தான் சப்போர்ட்டே பண்ணீங்க. ஐயா இருங்க ஐயா, கமெண்ட் செக்ஷன்ல போங்க. டிசாஸ்டர் கமெண்ட்ஸ் வருது. என்னன்னா
என்னது நீங்க புடுங்கினது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான் அப்படி இப்படின்னு டிசாஸ்டர் ரிவ்யூஸ் எல்லாம் வருதையா பார்த்து மேல வந்து பேசுறவங்களாவது ஏதாவது கரெக்டா பார்த்து இல்ல இல்ல பேச. அந்த கமெண்ட் போட்டவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு நியூட்ரலா இருக்கணும்னு ஒரு விஷயத்துக்காக அப்படி போட்ட மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இருங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. சரியா, நான் யாருமே சொல்ல. அபிஷேக் இருங்களேன், இருங்க சிவாண்ண அவங்க எல்லாம் அவங்க ஹேட்டர்ஸ் அண்ணே. நான் ஹேட்டர்ஸ்க்கு ஒரு எடிட் போட போறேன் இப்போ. இல்ல அவங்க இல்லப்பா, இப்ப அவங்க ஹீரோவா நடிக்க பாக்குறாங்க, புரியுதா உனக்கு? நான் ஹீரோவா நடிச்சது பிடிக்காம அவங்க ஹீரோவா நடிக்க பாக்குறாங்க, அதனாலதான். இல்ல ஒரு நிமிஷம் சிவா, என்ன முழு நேர செல்வராகவனாவே மாத்திட்டீங்களா ஐஸ்மேன? இல்லண்ணே உங்களோட கான்பிடன்ஸ வந்து உடைக்க பாக்குறாங்க. நீங்க இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின அந்த கூட்டத்தை உடைக்க பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப மன வலியா இருக்கு மோகன்ராஜ். இந்த ஆளு என்கிட்ட வந்து நான் நைட்டு மட்டும்தான் உங்ககிட்ட பேச முடியும், அப்படிதான் பண்ண முடியும். நான் அப்ப கூட சொன்னேன், என் எக்ஸ் கூட இந்த மாதிரி சொன்னது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதை மீறி இந்த ஆளு சரி ஓகே பண்ணட்டும், இதான் வாழ்க்கை, இதான் இயல்பு, இத கடந்து போறேன் நானு. சரியா, எனக்கு இது பிரச்சனையே இல்ல. இங்க வேணா பாட்டு போட்டுக்கிறீங்களா, வாழ்க்கை நாடகமான்னு? அப்படி நான் போக மாட்டேன். போ இன்று நீயாக நான் நாளை நாமாக, உன்னை பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னும் சேராமலே எல்லாம் கூத்தாடுதே அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவீங்க, அதுதான் இப்ப போறான்ட்டு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் விட்டாலும் இந்த மனுஷனை விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராதே, அதனாலதான் இந்த பாட்டு. படம் முடிஞ்சு இது தியேட்டருக்கு எல்லாம் கிளீன் பண்ணிருக்கானுங்க, அதுக்குதான் இந்த பாட்டு போட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா அது தெரியுது எனக்கு, அந்த பாட்டும் புரியுது. சீட்டு கடையில் 4 பேர் பாப்கார்ன் டப்பாவை வச்சுட்டு போயிருப்பாங்க பாருங்க, பாப்கார்ன் டப்பாவும் கோக்கு டப்பாவும், அதை கிளீன் பண்ணிட்டுக்குள்ள தோணுன பாட்டு பாடினேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட் ஹானஸ்டா கேக்குட்டா? யாரு மோகன்ராஜ் சொல்லுங்க. கேக்குது, கேட்காத கேளுங்க. இல்ல படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படத்தோட ப்ரொடியூசரா? நடுவுல டி இருக்காரு, அவர்தான். இல்ல டீனே இல்ல எங்க அக்கா சரண், அவர்தான் ப்ரொடியூசர். இல்ல எங்க அக்கா சரண்யா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, மேல கூப்பிடுறீங்களா? ஏங்க கூப்பிட்டாங்க அவங்கள. ஏங்க சரண் வாங்க, மேல வாங்க. அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல. எனக்கு நான் கோர்ஸ்ல இல்ல மச்சான், உதயா இல்லைன்னா நான் தான் இந்நேரம் உன ஃபர்ஸ்ட் மேல ஏத்திருப்பேன். இங்க நம்மளுக்கு ஆனா சதியும் நடக்குது. எனவே என் சொந்தக்காரங்க என் உறவுக்காரங்களா இருந்தாலும் உதயாவை சொல்றேன். சொல்லுங்க சரண்யா உங்களை சொல்ல, சரண்யா உதயாவை சொல்லிட்டுருங்க. சரண்யா பக்கா இருக்கும் சரண்யா. என்ன மேட்ச் என்ன டீம்னே எனக்கு தெரியாது. இந்த டைலாக்க மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே ஸ்மூத்தா போய்டும்னு நினைக்கிறேன். சரண்யா இது பழைய தப்பா நினைச்சுக்காதீங்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் பாட்டுக்கு செவனேன்னு வந்து லிசனர்ல இருந்தேன். நான் எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால வேண்டாம். சரி சரண்யா, நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஒரு இடத்துல கோஸ்டா இருக்கீங்க சரண்யா, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் முடியுதோ இல்லையோ, அன்னைக்கு ஆறு மணி இல்ல 5:45 மணி, நான் கரெக்டா சொல்றேன். எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க சரியா? நான் வந்து சரண்யா இருக்கீங்களா? இருக்கேன். எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் கோஸ்ட்ல ஜாலியா உட்காந்துருந்தேன். இந்த ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்கார்ல, குளிர் மனிதன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, தம்பி உனக்கு வந்து பக் ஆயிடுச்சுப்பா, வெளில போயிட்டு வா, வெளில போயிட்டு வந்தோம்னா நான் திருப்பி உனக்கு எல்லாமே தரேன்னு எனக்கு டிஎம் பண்ணாரு. சரி நான் என்ன பண்ணேன், வெளில போயிட்டு வந்தோன்னு தரேன்னு சொல்றாரு. நானும் வெளில போயிட்டு வந்தேன். வெளில போயிட்டு வந்த 2வது நிமிஷம் என்ன பண்ணிட்டாரு, என்னை ஏமாத்திட்டு சிவா அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு. கோஹோஸ்ட கொடுத்துட்டு அவரு இன்னைக்கு கோஹோஸ்ட்ல உட்காந்து என்ன மியூட் பண்றாரு. இப்ப நினைச்சாலும் அவர் மியூட் பண்ணாரு. ஆனா 3 வாட்டி மியூட் ஆச்சு. சரண்யா கேக்குறீங்களா? கேக்குறேன். அவங்க ஏதோ சாக்லேட் பிரிச்சுட்டு இருக்காங்க பாடி பேசல.
இந்த நியாயம் என்னன்னு எனக்கு கேட்டு நீங்க சொல்லுங்க. கோஹோஸ்ட் எல்லாம் இல்ல கோஹோஸ்ட் எல்லாம் ஒரு பதவியா? அதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க எனக்கு கோவஸ் தாங்க பதவியே, எனக்கு அதுதான் முக்கியம். நான் ஒரு வாரமா கத்துக்கிட்டது என்னன்னா, ஒண்ணு நீ ஹோஸ்டா இருக்கணும் இல்ல கோஹோஸ்டா இருக்கணும். 2 கோஹோஸ்ட், அதுல ஏதோ ஒரு கோஹோஸ்ட் 2வது கோஹோஸ்டா கூட இருந்துக்கோ, எனக்கு கோஹோஸ்ட் தான் முக்கியம். நான் முடிவே ஆயிட்டேன். அது இந்த இவருக்கும் கன்வே பண்ணிட்டேன் நான், குளிர் மனிதனுக்கும். அவர் அதை கேட்காம கொள்ளாம என்கிட்ட வந்துட்டு பக்கா இருக்கே வெளில போயிட்டு வான்னு சொல்லி என்னை மேனிப்புலேட் பண்ணி வெளில அமிச்சு அந்த பதவியை புடுங்கிட்டாரு. இதை என் நண்பர் ஜானகி கேட்பாருன்னு பார்த்தேன், கேட்கல. ஒரே ஒரு ஆள் தான் கேட்டாரு, விஜய் மட்டும் தான் ஜானகி என் கேட்டாரு. நண்பருங்க, உங்க நண்பர் இல்ல. யாருக்கு ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்போம். நீங்க ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. நீங்க பாட்டு பாடி இருக்கீங்களா ஜானகி கூட? இல்ல நான் ஒரு பாடி டயலாக் மட்டும் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களை வச்சு காமெடி பண்ணலையே. உங்களை பேசவே சரண்யா, நீங்க என்ன இப்படிதான் நினைச்சிட்டீங்களா? இல்ல எனக்கு புரியல. நான் வந்து உண்மையா சொல்றேன், விஜய் மட்டும் தான் கேட்டாரு, சாம்வேல் கேட்கல, என் நண்பன் ஜானகி கேட்கல, ஆலன் இன்னும் வரைக்கும் கேட்டா ஒரே ஒரு பதில் தான் வரும். இருங்க ஐஸ்மேன், இருங்க குளிர் மனிதன், இருங்க குளிர் மனிதன், நான் இருங்க ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. இப்ப என்ன பண்றாரு ஆலன் வந்துட்டு, சரண்யா அவரு என்ன சொல்றாருன்னா, நான் வேலையா இருக்கேன், கொஞ்ச நேரத்துல பேசுறேன்னு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும், காலை 3:45 மணிக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நான் கூட இருப்பேன்றது, ஸ்பேஸ்ல இருப்பேன்றது அவருக்கு தெரியும். அவரும் என்கிட்ட அதை பத்தி பேசல, எனக்கு சப்போர்ட்டா நிக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியமான விஷயமா ஆகுது. எனக்கு நீங்களாவது கேட்பீங்களான்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணேன். இல்ல எனக்கு ஃபுல் இன்சிடென்ட் தெரியாது, அதனால இல்ல நான் அதை ஸ்பூஃப்னே எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பேஸ. சரி விடுங்க, நீங்க ஸ்பூஃப்னே எடுத்துக்கோங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஆனா ஒரு ஹியூமன் பீயிங் இவன் என்னன்னா வரவன் போறவன்ட்டு எல்லாம் நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க, எல்லார்கிட்டயுமே நியாயம் கேக்குறாங்க. இப்ப உங்களையும் ஏத்திட்டாங்க, ரிவ்யூ பண்ண வந்த ஆட்கள் எல்லாம் ரிவ்யூ பண்ண. ஏங்க நான் லிசனர் கிட்ட கேட்டு வச்சிருக்கேங்க. இப்ப ஸ்பீக்கர்ல இருக்காங்க அவங்க, எனக்கு புரியல. லிசனர்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு வச்சிருக்கேன் நியாயத்தை. எனக்காக 5 பேர் வந்து கேட்பாங்களா மாட்டாங்களான்ட்டு. என் நண்பன் ஜானகி அவரே பேசல. அபிஷேக் ப்ரோ இல்ல அபிஷேக் என்னை விட என் தங்கச்சி கேஸ்கு இருக்கிறாங்க இப்ப லிசனர், அவங்க வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அவங்கள ஏத்தி விடுறாங்க. கேஸ்குலாம் வந்து டெஃபினட்டா எனக்கு தான் சப்போர்ட், எனக்கே தெரியும். கேஸ்குலாம் வந்து எனக்கு தான் டெஃபினட்டா சப்போர்ட். இந்த ஐஸ்மேன் வந்து சொல்லுவாரு, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பேசிருக்கோம்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இல்லங்க, வந்தா டைரக்ட் சப்போர்ட் எனக்கு தான். புரியுதா? யாருமே இனிமே இந்த ஆக்டர் அபிஷேக அவர் படத்துல காஸ்டிங்ல போடாதீங்க. ஏன்னா இவரு விமர்சனங்களையே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு ரிவ்யூ சொல்ல வந்தாலும் அவங்கள வந்து இவரே ஸ்டாப் பண்றாரு. புரியுதுங்களா? ஏங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. எங்க தாத்தா என்ன சொல்றாரு, நான் வந்து டென்சோல வாங்கி தரேன் உன் நியாயத்தன்றாரு. எனக்கு ஒன்னும் புரியல. இங்க ஒருத்தன் உண்மையா உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை சேர்ப்போன்னு யாருமே வரலையே. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா பென்சிலால தான் குத்துவாங்கன்னு அப்படின்ட்டு? நீங்க பென்சிலால படம் முடிஞ்சு இட்லி கடைன்னு ஒரு புது படமே வருது, அதை ரிவ்யூ பண்ணுங்க அடுத்தது. ஆமா சாம் ப்ரோ, யூடியூப் ரூட்டர்ஸ் ப்ரோ, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? யூ டோல் மீ ஒன் திங். இல்ல யூ டோல் மீ ஒன் திங் சாம் ப்ரோ. உங்க பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க போங்க, நம்ம தனியா ஏதாவது ஸ்பேஸ் போட்டோம்னா அங்க பேசலாம்னு சொல்லி அமிச்சிங்க. அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீங்க பெரிய ஆளு. அது எனக்கு ஓகே தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க கேஸ்கு உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. கேஸ்கு வந்து என் ஃப்ரெண்டு தான், விட்டு கொடுக்கவே. சரி, நீங்க கேஸ்கு மேல ஏத்துங்க, கேஸ்கு மேல ஏத்துங்க. கேஸ்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கேஸ்கு. ஜானகி சரி ஓகே, கேஸ்கு முன்னாடி ஜானகி யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு பாப்போம். 2 பேருமே எனக்கு தாங்க. நான் ஒரு தீர்வு சொல்லவா? பேசாம ஷார்ட் புட் 3 போட்டா என்ன? அது உண்மையிலேயே நியாயமான. ஐயா சரி நான் போடுறேன், அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. நான் இப்ப டவுன்லோட் பண்ண சொன்னா என்ன சொல்லுவாங்க, நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்ட, அது உனக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சிட்ட, நீ பண்ணாதான்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஜானகி ப்ரோ, புரியுதா? ஜிமீட்ல லிங்க் அனுப்பிச்சு 3 பேர் வீடியோ கால்ல வந்து இப்படி படா போடலாம், அது நியாயமா இருக்கும். சரி தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிரு. அப்பா சீக்கிரம் சொல்லுங்கப்பா, டன்ஸ் வந்துட்டான். குவிக் ஃபிக்ஸ் வேணுமா பாருங்க, உடஞ்ச பென்சிலுக்கு வேற பென்சில் ஒன்று தரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க தாத்தா. நான் ஷார்ப்னர் வச்சிருக்கேன் தாத்தா, நான் ஷார்ப்னர் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு புது பென்சில் மட்டும் வந்தா போதும், சிவி குத்துறதுக்கு நான் ரெடி.
உடஞ்சு போனதுக்கு குவிக் ஃபிக்ஸ் நியாயம் இந்த 3 சொல்லிடுறேன்ப்பா. சரி தாத்தா. நானே காசு போட்டு வாங்கி கொடுத்துறேன். அது தாத்தா அதை மட்டும் டென்ஷன்ல வாங்காதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் நேரத்தை டென்ஷன். சரிப்பா, நான் நீங்க போர்ட்டர்ல நீங்க வந்து வாங்கிக்கிறேன். இதுல பிளிங்கிட்ல இல்ல இன்ஸ்டாமார்ட்ல வாங்க, அது கரெக்டா இருக்கும். போர்ட்டர் பெட்டர். தாத்தா அது நான் உங்களுக்கு அமுச்சு விட்டாதான் வரும். நீங்க போர்ட்டல்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நானே என் காசு போட்டு வாங்கி உங்களுக்கு அமுச்சு விடுறேன், பிரச்சனையே இல்ல. வேணப்பா, நான் அமேசான்ல போட்டுறேன், அடுத்த மாசம் வந்துடும். சரி ஓகே தாத்தா, ஒரு மாசம் தான் நான் வெயிட் பண்றேன், பிரச்சனையே இல்ல. தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. தாத்தா நான் வந்து ஒரு 2 டிஷ் ரெசிபி கேட்கணும்னு இருந்தேன் தாத்தா, அதே விடல, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன டிஷ்? நான் ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு மெசேஜும் அனுப்ப முடியாது, நாளைக்கு நான் ப்ளூ டிக் வாங்கி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், பிரச்சனை இல்ல. டன் தாத்தா. ஐஸ்மேன் அன்மியூட் பண்ணிட்டேன். குத்தம் இருக்க நெஞ்சு குறுக்கு இருக்குமா ப்ரோ, பண்ணலாம் மாட்டாரு அன்மியூட் இன்மியூட். இல்ல எங்க அண்ணன் சொன்னா அன்மியூட் பண்ணிட்டேன். எங்க அண்ணன் இப்ப மியூட் பண்ண சொன்னா மியூட் பண்ணிப்பேன். இல்ல கேளுங்க, ரிவ்யூவர்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா போமா என்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இது எவ்வளவு கல்ட்டா இருக்கு தெரியுமா? ஒருத்தர் உங்களை அடக்குறாரு, மியூட் போடு அன்மியூட் போடு. இருங்க வரேன். எனக்கு என்னன்னா, இந்த படம் முடிஞ்சிருச்சு ஐஸ்மேன், நீங்க வந்து ரிவ்யூஸ்லாம் கேட்டுட்டு நீங்க முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம். இல்ல இப்ப வந்து புதுசா ஒரு டாபிக் போடலான்னு இருக்கேன். கீழே கேஸ்கு இருக்காங்களா, போயிட்டாங்களா? இல்ல போயிட்டாங்க, படம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா போயிட்டாங்க. இல்ல அவங்க இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம போயிட்டாங்க, அதான் பிரச்சனை. நான் எப்படி வந்து அவங்க எனக்கு பண்ணிருக்கேன். ஏங்க நானும் பாக்குறேன், இவன் நிறுத்த மாட்டாங்க. யோ நிறுத்தியா, உன் பிரச்சனை திருந்துச்சியா, நம்மளால வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பி விடுவாரு. இப்போ வாங்க புது பிரச்சனைக்கு. ஜெய் ப்ரோ 1 month ப்ரோ, 30 days ப்ரோ. அவர் இருங்க, அருண் வந்திருக்காரு, சரண்யா வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமா விஜய்னா வந்ததுல இருந்தே முதுகுல விஜய் ப்ரோ அதான் சொல்றேன், நான் சிவி குத்திக்கிறேன், அது பிரச்சனை இல்ல. ஆனா சரண்யா எனக்கான நேரத்தை வாங்கியே தரலையா அவங்களும் கேட்டுட்டு நான் முழுசா கேட்கலன்ட்டாங்க. திரும்பியும் நீ ஸ்டார்ட் பண்ற இல்லாத பிரச்சனையை எப்படி எடுத்துட்டு வந்து 3 வாட்டி அதையே பதிவு பண்ணி ஒண்ணுமே இல்லாத மேட்டரை பெருசா. அதெல்லாம் எனக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க சிவானந்தா. எங்க சிவானந்தா கேளுங்க, அவரை கேளுங்க. இல்ல அவரே முதுகுல குத்திட்டு அவர்கிட்டே ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க ப்ரோ. யாருக்கிட்ட நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியுமோ அவங்களதான் முதுகுலே குத்த முடியும், அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருங்க அபிஷேக், ரொம்ப நேரமா சரண்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க நியாயம் வாங்கி தர சொல்லி கேக்குறீங்க. இப்ப நீங்க அடிச்சுப்பீங்க, அடுத்த சீசன் வந்து சேர்ந்துப்பீங்க. என் நம்பர் போட்ட சோறு தினமும் தின்பம் பாரு அப்படின்வீங்க. அப்போ நியாயம் கேட்ட நாங்க ஊருக்கு ஆயிடுவோம். அதனால நீங்க 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 அடிச்சுக்கோங்க, நாளைக்கு சேர்ந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜாலியா எடுத்துட்டு போங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நியாயம் வாங்கி தர போய் சிவாபாவுக்கு தெரியும் என் நிலைமை என்ன. இல்ல அவங்க கரெக்டா இருக்காங்க, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கூட நீங்க எங்க தலைய கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். You are very right on your perspective. அவ்வளவுதான். ஏங்க அடுத்து ரிவ்யூஸ். எதுவுமே தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனா, என்ன நடந்ததுன்னே தெரியாம வந்து மாட்டிக்கிறேன் நான் தான். தாத்தா you are always my favorite தாத்தா. நான் உடல மாட்டேன், கேஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கய்யா தாத்தா. உங்களை நான் பென்சிலால குத்த மாட்டேன் தாத்தா, trust me. உனக்கு பென்சில்ல பத்தாது தம்பி, உனக்கு குதுப்பினாரால குத்தணும். இந்த உலகம் என்ன இப்படிதான் தாத்தா சொல்லுது, யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, என்ன பண்றது? நீங்களா நம்புவீங்கன்னு பார்த்தேன். ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு மேட்டர் அப்பத்துல இருந்து எக்ஸ் சொல்றான், ஏதோ ஒரு நடந்திருக்கு, இவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். அப்படி இல்ல, இவன் தான் அது எங்கேயோ செம்மத்தியா வாங்கிட்டு விஜய் ப்ரோ, எனக்கு புரியுது அவங்க கஷ்டம், எனக்கு புரியுது. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கா? என் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? திரும்பி நம்பர் இருக்கா? இல்ல யாரும் இருங்க வரேன், யாரும் நம்பர் வாங்கிடாதீங்க. அப்புறம் வந்து என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என் புது நம்பர் நீ தானடா கொடுத்தன்னு வந்து அழுவான். யாரும் வாங்கிடாதீங்க, திரும்ப சொல்லிட்டேன். திரும்ப எக்ஸ் கேர்ள்
ஃப்ரெண்டு கிட்ட என் நம்பரை கொடுத்தியா அப்படிம்பா. சும்மா இருங்க. இது வந்து இது டிஸ்க்ளைமர், நான் நிஜமாவே சொல்றேன். தம்பி எக்ஸே கிடையாதுப்பா, நீ ஏன்பா நீ சிவானா, this is too personal, but very funny. பர்மனெண்டா இருக்குது. But very funny. எக்ஸ் அப்படின்ட்டு பண்ணிருக்காதரா? இல்ல அபிஷேக், எனக்கு புரியல. தம்பி நான் இருக்கும்போது எங்க அண்ணன் நான் என்ன பர்சனலா ஐஸ்மேன் கிட்ட மென்ஷன் பண்ணனோ அது மட்டும் தான் சொன்னேன். இல்ல சரம் மாதிரி இப்ப எடிட் வரோம் பாக்குறியா? இங்க பாரு, திரும்ப யாரோ நீயா வேணா இந்த எடிட் போடு, எனக்கு பிரச்சனையே இல்ல, புரியுதா? அபிஷேக் இரு, கேரக்டர் விட்டு இல்லவா, நான் என் நிஜ கேரக்டருக்கு வந்துட்டேன். அதுக்கான இது வந்து நான் திரும்பவும் சொல்றேன், அத நீ இன்டிமேட் பண்ணிருந்தா நான் எப்பயோ வெளில வந்திருப்பேன். சரி விடு, நான் இப்ப ஏங்க வேற ஏதாவது ஃபன்னா பேசுங்க. படம் லெங்க்தியா போயிடுச்சு, ரிவ்யூ யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இருங்க ஜானகிராமன் வந்திருக்காரு, பாட்டு பாடுவாங்க. அவர் பேசவே இல்ல என் நண்பனை. பேசுங்க. பேச போட மாட்டேங்க. இருங்க. தலைவர் அபிஷேக் வந்து ஒன்னு சொன்னாரு, அவரை பேசவே விடலன்னு. யாருன்னா அவருதான். ஒரு பர்சன் கிராட்டிடியூடா இருக்கும். ஆனா அதுக்கு பிளாக்கே பண்ணது இல்ல. இல்ல என்ன யாரு என்ன பண்ணாலும் பிளாக் பண்ணதே இல்ல. சாம்ப்ரோ மட்டும். நானும் அங்கங்க இங்க அங்கன்னு வாய் விட்டுருக்கேன், அது மட்டும் நடந்ததே இல்லை. அது ஏன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் கேஸ் நிறைய வாங்கணும்ல. ஓ மொத்தமா முடிச்சுக்கலான்ட்டு அதானே? சொல்லுங்க பொன்னி. ஐயோ சொல்லுங்க தங்கச்சின்னு சொல்லுங்க, எங்க அண்ணன் வர அப்படி பழக்கி விட்டாரு. சரி சொல்லுங்க தங்கச்சி. வந்து இப்போ ஐஸ்மேன் கேட்டாருல்ல, நீங்க ஏன் எனக்கு அது பண்ணலன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பிகாஸ் ஐ லவ் யூன்னு தானே சொல்லணும். அதானே இப்ப ட்ரெண்ட். அது சொல்லுங்கண்ணா. ஐஸ்மேனுக்கு நான் பிளாக் பண்ணவே இல்லையே. அதுக்கு